அந்த காலத்தில் ஒரு முனிவர் இருந்தார். முனிவரிடத்திலே ஒரு 10-15 சீடர்கள். ஒரு நாள் முனிவர் குளிக்கிற பொழுது ஒரு சீடனை கூப்பிட்டார். என்னுடைய வேட்டியை துவைச்சு உலர்த்து. அவனுக்கு மகிழ்ச்சி. வேட்டியை எடுத்தான், தண்ணியில் போட்டான், ஆற்றுல எடுத்து புளிஞ்சான், உலர்த்தினா வேட்டியில் அங்கங்க சிவப்ப கரை இருக்கு. என்னன்னு புரியல. இவன் தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தானா ஒரு 10-15 நீர்வாழ் ஜந்துக்கள், தவளை, மீன் என்னமோ உள்ள மாட்டிக்கிச்சு. இவன் நல்லா புளிஞ்சானா எல்லா கதையும் முடிஞ்சு வச்சு உள்ள. அந்த ரத்தம் பட்டு அந்த வேட்டி பூரா ஒரு 10-12 இடத்துல கரகரையா இருக்கு. குருநாதர் வந்து கேட்டார், என்னடான்னார். புரிஞ்சு வச்சு சொல்லிவிட்டான், அட பாவி, இத்தனை உயிர்கள் இறந்ததுக்கு என்னுடைய வேட்டியை காரணமாக்கி இந்த பாவத்தில் எனக்கும் பங்கு வைத்து விட்டாயே. குருநாதருக்கு கோபம் வந்தது. நீ பன்றியாய் பெறப்போ. உடனே சாபம், பன்றி குட்டியாய் பெற. இவன் காலில் விழுந்தா, குருநாதா மன்னிச்சுக்கிடுங்க, சாப விமோச்சனம் என்ன? இந்த பன்றி ஜென்மம் முடிஞ்சிட்டா திரும்ப எங்கிட்ட வந்துடுவே. நல்லது. பக்கத்தில் உள்ள நண்பர்களை கூப்பிட்டான். நான் ஒன்று சொல்லுவேன், கேட்கணும். என்ன? குருநாதர் சொன்னபடி நான் எங்கேயோ பன்றியா பிறக்க போறேன். நான் எங்க பிறந்திருக்கிறேன்னு குருநாதர்கிட்ட கேளுங்க, சொல்லுவார். அவருக்கு தெரியும், ஞான திருஷ்டி. அந்த இடத்துக்கு வாங்கோ, என் தலையில ஒரே போடா போட்டு என்னை கொன்று விடுங்கள். அந்த பன்றி பிறவி முடிஞ்சு நான் திரும்பவும் இங்கே வந்துடுவேன். சரி, முடிஞ்சது. இவன் பேரு கோவிந்தசாமின்னு வச்சுங்களேன். கோவிந்தசாமி பன்றியா பிறந்துட்டான். சீடர்கள்லாம் போய் குருநாதர்கிட்ட கேட்டாங்க, நம்ம கோவிந்தசாமி எங்க பன்றியா பிறந்திருக்கிறான். அடுத்த ஊரு வெட்டியான் வீட்டில் பன்றி குட்டி போட்டுது, 7வது குட்டி. நம்ம கோவிந்தசாமி அடையாளம் என்ன தெரியுமா? நெத்தியில ஒரு மச்சம் இருக்கும். எல்லாம் தேடி போயிட்டாங்க. கோவிந்தசாமி அங்க சாக்கடைக்குள்ள கிடக்கிறான். அந்த பக்கம் அவங்க அம்மா குண்டா ஒண்ணு, இந்த பக்கம் அவங்க அப்பா, அண்ணன், தங்கச்சி எல்லாம் சாக்கடையில குழு குழுன்னு மனத்தோட இருக்கு. இவங்க போய் கண்டுபிடிச்சாங்க, இத்தனை குட்டியில யாரு? நம்ம கோவிந்தசாமி. அந்த நெத்தியில மச்சம் இருக்குடா. அடி, ஒரே அடியை அடிச்சு கொன்றுவான். பெரிய தடி ஓங்கினான்ல. கோவிந்தசாமி திரும்பி பார்த்தான், டே அடிக்காதீங்க. போன ஜென்மத்தில் குருநாதன்ட்ட சீடரா இருந்ததுனால இப்போ கொஞ்சம் அறிவு மிச்சம் இருந்திருக்கு. ஆனா அது நல்ல அறிவா இல்லையான்னு இனிமேத்தான் தெரிய போகுது. என்னை அடிக்காதீங்க. நீ தானடா சொன்ன, என்னை அடிச்சு கொண்டுருங்கன்னு நீ தானே சொன்ன. அப்போ சொன்னேன், இப்போ எனக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதுதான் எங்க அப்பா, தெரியுதா? அங்க ஒண்ணு என்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் எங்க அம்மா, தெரியுதா? இங்க ஒண்ணு படுத்து கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நிக்கிறா பாரு, அதான் எங்க அத்தை ஒண்ணு. நான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அட கோவிந்தசாமி, உன் பொழப்பு இப்படி ஆகி போச்சே. எல்லாம் நிக்கிறாங்க. இந்த பாரு, நான் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு வந்துடுறேன்டா, என்னை விட்டுருங்க, கொல்லாதீங்க. எல்லாரும் பார்த்தாங்க. கோவிந்தசாமி, நீ உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகி விட்டாய். புரியுதா? அத்தனை பேரும் உலகங்கிற சாக்கடையில கிடந்து உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சாக்கடையை பூக்கடை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். 1000 கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருப்போம், பார்த்துக்குவோம், சகிச்சுக்குவோம், ஒரு 100 வருஷமாவது வாழணும். உள்ள கிடக்கிற வரைக்கும் அது சாக்கடைன்னு தெரியல. கிடக்கிறோம், துன்பங்களை அனுபவிக்கிறோம், இங்கே இருக்கிறோம், கஷ்டப்படுறோமா? ஒரே ஒரு புண்ணியவான் பார்த்தார், இந்த சாக்கடையில கிடக்கிறவங்களை எழுப்பி சந்தன மணத்தை நுகர வைக்க வேண்டும்.
சந்தன மணத்தை நுகர்ந்து விட்டால் இதுக்கு சாக்கடையை விட்டு எந்திரிச்சிரும். சாக்கடையில கிடக்கிற வரைக்கும் சாக்கடை தாங்க சொர்க்கம். சந்தன மணம் தெரிஞ்சிட்டா சாக்கடையை விட்டு எந்திரிச்சிரும். ஒரு மிகச்சிறந்த பெரியவர் பார்த்தார், எப்படியாவது இந்த சாக்கடையை விட்டு எழுப்பி சந்தன மணத்தை காட்ட வேண்டும். ஒரு பெரிய சந்தன காடு, ஏகப்பட்ட மரங்கள் கொண்டு போய் விட்டார். இதுகளெல்லாம் பார்த்தது, அப்பா நல்ல வாசனை அடிக்குதே, அந்த சாக்கடையில் இருக்கிறத விட இந்த சந்தன காட்டில் இருக்கிறது நல்லா இருக்கு. புரியுதா நான் சொல்றது? சாக்கடை என்ற ஒரு மிக மோசமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை, முடையின் ஆற்றத்திற்கு மூக்கு பழகிவிட்ட காலத்தில் அத்தர் வியாபாரம் செய்வதில் அர்த்தமில்லை என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய காலத்தில் ஒரு பெரியவர் எழுந்தார். சாக்கடையில் கிடக்கும் மனிதனை சந்தனக்காட்டுக்கு அழைத்து சென்றார். இதோ பார் சந்தனக்காடு. இவனுக்கு சந்தனம் தெரிந்தது. அந்த பெரியவரை வணங்கினான். இந்த சந்தன காட்டிலே நாங்கள் வாழ்கிறோம், மிக மகிழ்ச்சியாயிருக்கிறது. அந்த சந்தன காட்டில் 2 சந்தன மரங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. ஒரு சந்தன மரம் பட்டினத்தார், இன்னொரு சந்தன மரம் பத்திரகிரியார். பட்டினத்தாரையும் பத்திரகிரியாரையும் பிரிக்க முடியாது. வெண்ணிலாவும் வானும் போலே, வீரனும் போர்வாளும் போலே, பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் இரட்டைகள். ஒரு காலத்தில் நாமக்கல் கவிஞர் அருமையா பாடினார். திலக மகரிஷியின் கதை பாடும் போது சிதம்பரம் பிள்ளை வந்து சுதி போடும். திலகருடைய கதையை பாடுற பொழுது வஉசி வந்து பக்கத்தில் நிற்பாராம். திலக மகரிஷியின் கதை பாடும் போது சிதம்பரம் பிள்ளை வந்து சுதி போடும். அது மாதிரி பத்திரகிரியார் கதையை சொல்லும் பொழுது பட்டினத்தார் பக்கத்திலே வருவார். முதல்ல ஒன்று சொல்லிப்படுறேன், நம்ம நாட்டில் 3 பட்டினத்தார்கள், தமிழ்நாட்டில் 3 பட்டினத்தார்கள் வாழ்ந்தார்கள். முதல் பட்டினத்தார் 10ஆம் நூற்றாண்டு, அதாவது ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னால 10ஆம் நூற்றாண்டு. அவர்தான் திருமுறை பாடியவர். 11ஆம் திருமுறையில் ஒரு பட்டினத்தார் வருவார். திருமுறைகளில் 11ஆம் திருமுறை ஆசிரிய பெருமக்களில் பட்டினத்தார் ஒருவர். 5 பிரபந்தங்களை பாடியவர். அவர் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முதல் பட்டினத்தார். மிச்சுங்க. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டு, நம்மெல்லாம் இன்னைக்கு பாடுறமே ஏகப்பட்ட பாட்டு. இந்த தனிப்பாட்டு எத்தனை பாட்டு. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்குமி செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சி ஏகம்பனே. பிறக்கிற போது கொண்டுகிட்ட வந்தான், பணத்தை இடுப்புல கட்டிக்கிட்டா வந்தான் இல்லை, போற அன்னைக்கு கொண்டுகிட்டா போறான். ஒன்னோட முடியாது. தங்கத்தில் பல்லு கட்டி இருந்தா கூட எடுத்துக்கிட்டு தான் உள்ள போட போறான். வேஷ்டி நல்லா இருந்தா உறிஞ்சுக்கிட்டு உள்ள போடுவான். ஒன்னோட நம்ம கூட வராது. துணை யாரு? முருகன்தான் துணை. விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழி. அதான் அந்த வழி. பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. பிறக்கிற போது கொண்டுகிட்டு வரல, போற அன்னைக்கு கொண்டுகிட்டு போறதில்லை. நடுவில் உள்ள காசு சிவபெருமான் கொடுத்தது. 4 பேருக்கு வாரி வாரி வழங்கு. புது வருஷம் ஆரம்பிச்சா முதல்ல 7 நாள் 8 நாள் 10 நாள்னு எல்லாருக்கும் ஞான தானம் பண்ணு. 2023 தொடங்கிருச்சா இங்க ஒரு ஞானதானம் ஆரம்பிச்சிடும். எப்போ வருவாரோ? ஞானதானம் பண்ணணும். நான் சொல்லல, பட்டினத்து சாமி சொல்றாரு. சிவன் கொடுத்தது என்று கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காதவர்களை சிவபெருமானே ஏன் படைச்சேன்னு கேட்கிறார். இதெல்லாம் பாடின பட்டினத்தார் 14ஆம் நூற்றாண்டு.
முதல் பட்டினத்தார் திருமுறை பட்டினத்தார் 10ஆம் நூற்றாண்டு. இரண்டாவது பட்டினத்தார் சித்தர் பட்டினத்தார். நான் கதை அவருக்காக தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த சித்தர் பட்டினத்தார் வாழ்ந்தது 14ஆம் நூற்றாண்டு. திருமுறைகளில் ஆய்வு செய்து கால ஆராய்ச்சி பண்ணிய அருணாசலம் பிள்ளை இதையெல்லாம் எழுதுகிறார். சைவ பெருமக்களுக்கு தெரியும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவர் மு அருணாசலம் பிள்ளை. அவர் எழுதுகிறார் 14ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பட்டினத்தார் இரண்டாவது பட்டினத்தார். அவர் காலத்தில் தான் பத்திரகிரியார் வாழ்ந்தார். மூணாவது பட்டினத்தார் 17ஆம் நூற்றாண்டு. முறையீடு, இரங்கல், ஞானம் அப்படின்னு பல பேருக்கு அது தெரியாது. அதெல்லாம் பின்னால வந்திருக்கு ஏடுகள்ல. அதெல்லாம் பாடினவர் 17ஆம் நூற்றாண்டு லேட்டஸ்ட் பட்டினத்தார் அவர் தான். நம்ம இப்ப பார்க்க போறது முதலும் இல்லை, கடையும் இல்லை, நடு. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பட்டினத்தார் காலத்தில் வாழ்ந்தவர் பத்திரகிரியார். இந்த பத்திரகிரியார் ஒன்னு சொல்றாரு பாருங்க. தாயுமான சுவாமி தான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பாடினவர். ஒற்றுடன் பற்றின்றி உலகை துறந்த செல்வ பட்டினத்தார் பத்திரகிரி பண்பு உணர்வது என்னாலோ. எப்போ வருவாரோன்னு கேட்கிறீங்களே. தாயுமானவர் என்னாலோன்னு கேட்டார். எது என்னாலோ? ஒற்றுடன் பற்றின்றி. நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க, என்ன அந்த பைய ஒட்டு பத்து இல்லாம பேசுறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒட்டு பத்து இல்லாம என்ன அர்த்தம்? உறவோட ஒட்டவும் மாட்டான், பற்று இல்லை, என்னமோ சன்னியாசி மாதிரி பேசுறான். அதை எடுத்துக்கிறார் தாயுமானார். ஒற்றுடன் பற்றின்றி உலகை துறந்த செல்வ பட்டினத்தார். சாதாரணப்பட்ட ஆளுகள்ல, வயிற்று சோத்துக்காக சாமியாரா போனவங்க இல்ல. செல்வ பட்டினத்தார் பத்திரகிரி பண்புணர்வதென்னாலோ. பட்டினத்தாரையும் பத்திரகிரியாரையும் நினைத்து அவர்கள் பண்போடு நாம் இணைந்து அதை அறிவது என்னாலோ. தாயுமான சுவாமி தான் ரெண்டு பேரையும் சேர்த்து பாடியவர். பட்டினத்தார் நிறைய பாட்டு பாடினார். அருட்புலம்பன்னு தனியா ஒன்று பாடினார். பத்திரகிரியார் மெஞ்ஞான புலம்பல்னு ஒன்று பாடினார். 231 கண்ணி, கிட்டத்தட்ட 464 வரி. அவ்வளவும் பத்திரகிரியார் பாட்டு ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் இன்னும் ஒன்று சொல்லணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாலே என்னுடைய நண்பர் வந்தார். ஐயா, என்ன பர்துருஹரியாரை பத்தி நீங்க பேசுறீங்களாம். நான் என்னன்னு கேட்டேன். பர்துருஹரி ஐயா, ஐயா அவர் இல்ல, விக்கிரமாதித்தனுக்கு தம்பி பர்துருஹரியார். பட்டி விக்கிரமாதித்தன் கதையெல்லாம் படிக்கிறமே, அவர் வேற இவர் வேற. முதல்ல தெளிவு பண்ணிக்கிடுங்கோ. பர்துருஹரி என்பவர் அவர் கிமுவுல வாழ்ந்தவர். விக்கிரமாதித்தன், சந்திரகுப்த விக்கிரமாதித்தன் காலம். நான் சொல்றது பின்னாலே வாழ்ந்த ஒரு சித்தர். பட்டினத்தார் ஒரு சித்தர். பட்டினத்தாருடைய சீடராய் திகழ்ந்த பத்திரகிரியார் ஒரு சித்தர். சித்தர்கள் தங்களை ஜோதியில் கலக்க வைப்பார்கள். உடம்பை கீழே போட மாட்டார்கள். கீழே போட்டா திரும்ப எடுக்கணும், அடுத்த பிறவி எடுக்கணும். திருஞான சம்பந்தர் ஜோதியில் கலந்தார். திருநாவுக்கரசர் ஜோதியில் கலந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உடம்போட மேல போயிட்டார். மாணிக்க வாசகர் தில்லையிலே ஜோதியில் கலந்தார். சித்தர்கள் தங்கள் உடம்பை ஜோதியில் கலக்க வைப்பார்கள். ராமலிங்க வள்ளற் பெருமான் உடம்பை பிரிச்சு விட்டுட்டார். பத்திரகிரியார் ஜோதியில் கலந்தார். பட்டினத்தார் உடம்பை சிவலிங்கமாக்கினார். அதனாலே அவர்களெல்லாம் சித்தர்கள். நம்ம நினைப்பெல்லாம் இப்ப எங்கே இருக்கணும்? நடராஜாட்ட இருக்கணும். இந்த நடராஜா இருக்கார சிதம்பரத்துல, வெளியில வந்தா ரிஷப வாகனத்துல வரமாட்டார், தேர்ல தான் வருவார். நம்மெல்லாம் கார்ல போற மாதிரி அவர் தேர்ல தான் போவார். நடராஜா எப்ப வந்தாலும் தேர்ல தான். திருவாரூர்லையும் அப்படித்தான், சிதம்பரத்திலையும் அப்படித்தான். இப்போ சிதம்பரத்தின் நினைப்போடு
பத்திரகிரியாரிடத்திலே சென்று சேருகிறோம். சைவ சித்தாந்தத்தை பத்திரகிரியார் 2 வரியில சொல்றார். சைவ சித்தாந்தம் எத்தனை கிளாஸ் எடுக்கிறோம்? 2 வருஷத்துக்கு எடுக்கிறோம். பதி பசு பாசம்னு சொல்றார் பாருங்க. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் விட்டு நேசத்தின் உள்ளே நிலைத்திருப்பதெக்காலம். பாசத்தை நீக்கி பதியில் பசுவை பதியில் விட்டு, ஒண்ணுமில்ல, ரொம்ப எளிமையா சொல்றேன். 3 பதி பசு பாசம். பதின்னா கடவுள், பசுன்னா நீங்களும் நானும். கடவுள் தெரியாம மறைக்குது பாருங்க, அதுக்கு பாசம்னு பேரு. இந்த பாசம் மறைக்கிற வரைக்கும் கடவுளை காண முடியாது. பாசம் விலகிட்டா எப்ப சார் விலகும்? பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. கடவுள் பக்கத்துல வந்துட்டாருன்னா பாசம் ஓடி போயிடும். பசு பதியோட சேர்ந்து பசுபதி ஆயிடும். இதத்தான் பத்திரகிரியார் 2 வரியில சொல்றார். பாசத்தை நீக்கி பசுவை பதியில் விட்டு நேசத்தினுள்ளே நினைத்திருப்பதெக்காலம். இப்ப நான் வரலாற்றுக்குள்ள போறேன். பெரிய வரலாறு. பட்டினத்தார்கிட்ட இருந்து தொடங்குறேன். பத்திரகிரியாரோட கொண்டே முடிக்க போறேன். அவருக்கு பட்டினத்தார்னு பேரு. இப்ப நம்மெல்லாம் கிராமத்தாரா? காவிரிப்பும் பட்டினத்தில் இருந்ததுனால அவருக்கு பட்டினத்தார்னு பேரு வச்சாங்க. குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி. நம்ம திருப்பதி சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணத்துக்கு கடன் கொடுத்து கலியுகம் பூரா வட்டி வசூல் பண்ற வட்டி கடைக்காரன் யாரு? குபேரன். சிவபெருமானுக்கு தோழன். ஒரு நாள் சிவபெருமானும் குபேரனும் மேல அவனுடைய புஷ்பக விமானத்துல வந்தாங்களாம். இந்த ராவணனை வச்சிருந்தானே புஷ்பக விமானம், அது ராவணனுடைய அண்ணன் குபேரன் கிட்ட இருந்து ராவணன் திருடினது. அவங்க அண்ணன் தான் குபேரன், மறக்காதீங்க. புஷ்பக விமானத்துல வர்றாங்க. காவிரிப்பும் பட்டணத்துக்கு மேல புஷ்பக விமானம். சிவபெருமான் கம்பீரமா இருக்கார். குபேரன் கீழே பார்த்துக்கிட்டே வாரான். என்னங்க இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கு. ஏன் தெரியுமா? ஊர்ல எல்லா கதவும் தங்கத்துல போட்டிருக்காங்க. கதவு தங்கத்துல போடுவாங்களா? அந்த ஊர்ல அந்த காலத்துல ராஜா வீட்டு கதவு இரும்புல இருந்துச்சான். இந்த வியாபாரிகள் வணிக பெருமக்கள் அவங்க வீட்டு கதவெல்லாம் வெள்ளியில போட்டிருந்தாங்களாம். ஒரு நாள் ராஜாவும் மந்திரியும் அந்த பக்கம் வந்தாங்க. இந்த மந்திரி ஒரு பார்வை பார்த்தார். மகாராஜா, நம்ம வீட்டு கதவு அரண்மனை கதவு கூட இரும்புல தான் இருக்கு. இந்த வணிக பெருமக்கள் இவங்க வீட்டு கதவு வெள்ளியில போட்டிருக்காங்க. அப்படி ஒரு சாவியை போட்டு விட்டாரு. இது அப்பவே தொடங்கிருச்சு. என்ன பண்றது? மகாராஜா கேட்டார், இப்ப என்ன பண்ணலாம்? காவிரிப்பம்பட்டினத்துல யாரும் வெள்ளியில கதவு போடப்படாதுன்னு தண்டோரா போட சொல்லுவோம். சரி, மறுநாள் தண்டோரா. காவிரிப்பம்பட்டினத்தில் யாரும் வெள்ளியால் கதவு போடக்கூடாது. மகாராஜா உத்தரவு. 1 வாரம் ஆச்சு. ராஜாவும் மந்திரியும் வர்றாங்க. மந்திரியும் இங்க பாத்தியா, என்ன நம்ம வெள்ளியில போட வேண்டாம்னு சொன்னோம், இவங்க தங்கத்துல போட்டு விட்டாங்களே. எங்க பார்த்தாலும் தங்க கதவு. குபேரம் பார்த்தான், எங்க அழகாபுரியில கூட தங்க கதவு கிடையாது. கற்பனையாவது நம்மளால பண்ண முடியுதா? வீட்டுக்கு முன்னால லைட்டு போட்டு இருந்தா பல்பை கட்டிக்கிட்டு போயிடுறாங்க. தங்கத்துல கதவு இருந்தா என்ன ஆகிறது? என்ன சனி சிங்கனா போறா திறந்து போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? எல்லாம் மூடி எல்லாம் அவ்வளவும் பண்ணி இருக்கிற போதே கடத்திடுறான். கோயிலுக்கு போனா கோபத்தை கடத்துங்கள், காமத்தை கடத்துங்கள் அப்படின்னு சொன்னோம். இவன் சாமியவே கடத்தி விடுறான். தங்கத்தில கதவு. குபேரன் ஆசைப்பட்டான். சிவபெருமான் சொன்னார், ஆசைப்பட்டியா? ஆமா, பிறவியடு. ஆசைப்பட்டா ஜென்மம் வரும். அந்த அவரு கார்ல போறாரு, ஆடிக்காரு. அது ஆடிக்காரோ ஆவணிக்காரோ தெரியல. ஆடிக்காரு. நம்மளும் இப்படி ஒரு கார்ல போகணும். ஆசைப்பட்டால் அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். அவர் மந்திரி ஆயிட்டாரு, நம்மளும் மந்திரி ஆனா தேவையில்ல. ஆசைப்பட்டால் அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும்.
நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ஜென்மம் எடுத்தா உலகம் அழிஞ்சா கூட நம்ம ஜென்ம கணக்கு அழியாது. புரியுதா? ஆசைப்பட்டா ஆபத்து. ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஈசன் மேல அன்பு செலுத்து, ஆசை வைக்காதே. ஆசை வச்சா பிரதி பிரயோஜனத்தை கருதுவதாக பொருள். அன்பு வைத்தால் எந்த விதமான பிரயோஜனத்தையும் கருதாமல் இருப்பது என்று பொருள். அதனாலதான் திருமூலர் பாடினார், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. ஆசையை விட்டு ஆனந்தமா இருக்கலாம். குபேரனுக்கு ஆசை. சிவபெருமான் சொன்னார், போ இங்கே பெற, இந்த வணிகர் வீட்டில் பெற, உனக்கு பேர் திருவெண்காடர், போ. வந்துட்டார். குழந்தை பிறந்தது. அப்பா அம்மா திருவெண்காடர்னு பேர் வச்சாங்க. 7 வயசு. இந்த குழந்தை இப்ப வளர்ந்து நடக்குது. அங்கிருந்து ஒருத்தன் ஒரு சம்புடத்தை கொண்டாந்தான். சம்புடம்னா தெரியுமா? இந்த பித்தளையில செஞ்சிருப்பாங்க, மூடியும் தாயும். இந்த கீழே உள்ளதுக்கு தாயின்னு பேரு தமிழ்ல. இந்த மேல உள்ள மூடிக்கு மூடின்னு பேரு. தாயும் மூடியும்னு சொல்லுவாங்க. அப்படி திறக்கலாம், மூடலாம். நம்ம டிஃபன் பாக்ஸ் பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு போகுதில்ல, அதுல சின்ன சைஸு. அந்த காலத்துல தாமிரத்துல பித்தளையில பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு பெருசு. எடுத்து பார்க்கிறார், உள்ள ஒரு மரகத விநாயகரும் ஒரு சிவலிங்கமும். குபேரனாயிருந்த பொழுது நீ வழிபட்டது. சிவபெருமான் சொல்றார், இவருக்கு கேட்கல, என்னமோ தெரியல, கொடுத்திருக்கார், இதை வச்சு கும்பிடு. வீட்டில் கொண்டே வச்சார். சிவலிங்கம், மரகத விநாயகர் வழிபாடு ஆரம்பிச்சது. கொஞ்ச காலம் ஆச்சு. இவங்க அம்மா பேரு ஞானகலை. கல்யாணம் ஆச்சு. மனைவி பேரு சிவகலை. பேர் எப்படி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? ஞானத்தில் இருந்துதான் சிவம் வரும். ஞானம் வரலன்னா சிவனை பார்க்க முடியாது. அம்மா பேரு ஞானகலாம்பிகை, மனைவி பேரு சிவகலை. கல்யாணம் ஆச்சு. குழந்தை இல்லை. 10 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் குழந்தை இல்லை. என்ன பண்ணலாம்? திருவிடை மருதா திரிபுராந்தகா. திருவிடை மருதூர் போயிருக்கீங்களா? அங்க உள்ள சிவலிங்கத்துக்கு என்ன பேரு? மகாலிங்கம்னு பேரு. என்னங்க, மதுரையில சொக்கலிங்கம். ஆமா, திருக்காலத்தில காலத்தி அப்பர். இங்க மட்டும் மகாலிங்கமா. ஏன் மகாலிங்கம் தெரியுமா? தமிழ்நாட்டையே, ஒரு சோழ நாட்டையே ஒரு கோயிலாக பார்த்தால், அப்படி மேல பிளேன்ல போகணும், சோழ நாடு பூரா தெரியும். நம்ம கோயில் மாதிரி தெரியும். பிள்ளையார் எங்கே இருப்பார்? இந்த இடத்துல இருப்பார். அதாண்டா திருவலஞ்சுழி. முருகன் எங்கே இருப்பார்? இந்த பக்கம் இருப்பார். அதான் சுவாமி மலை. மேல இருந்து ஏரியல் வியூ. இந்த பக்கம் யாரு? பிள்ளையார், திருவலஞ்சுழி. அந்த பக்கம் சுவாமி மலை. சரி, உள்ள வர்றோம். நடராஜா இருக்கிற இடம் சிதம்பரம். நவகிரகம் எந்த இடத்துல இருக்கணுமோ அது சூரியனார் கோயில். சண்டீசர் எங்கே இருக்கணுமோ அது சண்டீச பெருமான் அவதாரம் பண்ண திருத்தலம் திருச்செங்கலூர். என்னங்க கோயில்? சோழ நாடு ஒரு கோயிலா இருக்கு. அப்போ கர்ப்ப கிரகம் எது? அதுதான் திருவிடை மருதூர். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு? மகாலிங்கம்னு பேரு. ஒரு கோயிலுக்குள்ள இருந்தா சொக்கலிங்கம், சொர்ணலிங்கம், காசிலிங்கம் பேரு வைக்கலாம். சோழநாடே கோயிலா இருந்தா அந்த லிங்கத்துக்கு என்ன பேரு? மகாலிங்கம். திருவிடை மருதூர் மகாலிங்கம். என்ன, இன்றைக்கு எனக்கு அது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் அதை நினைக்கிறேன். திருவிடை மருதூர் மகாலிங்க பெருமான் திருவெண்காடர் கனவுல வந்தார். நாளைக்கு காலையில திருவிடை மருதூருக்கு போ. அங்கே ஒரு அந்தணர், சிவசர்மான்னு பேரு, எடைக்கு எடை தங்கத்தை கொடுத்து விட்டு அவர் கொடுக்கிற பிள்ளைய வாங்கிக்கிட்டு வா, வள. கடவுள் கட்டளை. திருவெண்காடர் மரண காலையில போறார். அங்கே கோயில் அர்ச்சகர் சிவசர்மா, மனைவி பேரு சுசீலை. ராத்திரி தூங்குற போது கனவு அவருக்கு. சிவபெருமான் கனவுல வர்றார். சிவபெருமான் கனவுல வருவாரா?
நினைச்சு படுத்தா சத்தியமா வருவார். எழுதிங்க, நினைச்சு படுத்தா சத்தியமா வருவார். கனவுல வாரார். நாளைக்கு காலையில திருவிடமருதூர்ல மருத மரத்தின் கீழ் நாம் ஒரு குழந்தையாக கிடப்போம். எடுத்து திருவெண்காட்டு செட்டியாரிடம் எடைக்கு எடை தங்கம் வாங்கி கொண்டு கொடுத்து விடுங்கள். மரண காலையில பார்த்தா அழகா ஒரு குழந்தை கிடக்கு. சிவபெருமான் ரொம்ப சிவப்பு தெரியுமா, செக்கச்செவேல்னு இருப்பாராம். தாமரை காடு எப்படி இருக்கும், சிவபெருமான் மாதிரி இருக்குமா. செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே என்பது திருவாசகம். செந்தாமரை காடு மாதிரி ஒரு குழந்தை அழகா இருக்கு. ஒரு கால் கட்ட விரலை எடுத்து கை விரலால எடுத்து முகத்துல வைக்குது. 3 தாமரைகள் ஒன்று சேர்கின்றன. அந்த அம்மா சொன்னாலாம், குழந்தை நல்லா இருக்கு, நம்மளே வளர்த்தா என்ன. அவர் சொன்னாராம், இது நம்மளுக்கு இல்லை, வேற ஒருத்தருக்கு. பணம் தான் நமக்கு, பாலகன் அவருக்கு. கடவுள் கட்டளை. அதே மாதிரி திருவெண்காடர் வந்தார், பார்த்தார், குழந்தை அழகா இருந்தது, என்ன பேரு வைக்கலாம். மருத மரத்தின் கீழ் கிடந்தது மருதவாணன். திருவிடை மருதூர் மருதவாணன். இடைக்கு எடை தங்கத்தை கொடுத்தாங்க. குழந்தை நல்ல கொழு கொழுன்னு இருந்துச்சு. அப்பத்தானே தங்கம் ரொம்ப கிடைக்கும் இருக்கு. ஆனா அவர் கடவுளை கும்பிட்ட புண்ணியவன். கோயிலுக்குள்ள போய் சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணணும்னா அந்த அர்ச்சகர் எத்தனை காலம் தவம் பண்ணி இருக்கணுமா இல்லையா. அவர் அப்படி பண்ணினவர். அப்போதைக்கு அப்போது அன்பு மிகும் உள்ளத்தினராய் 30 திருமேனி தீண்டியவர். அதனால இடைக்கு எடை தங்கம் குழந்தை வந்தது, வளர்த்தார்கள். பையனுக்கு 14 வயசாச்சு. அவங்க ஊர் பழக்கம் எப்படி தெரியுமா, 14 வயசானா பையன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு விளையாட போக மாட்டான், காரை எடுத்துக்கிட்டு விளையாட போக மாட்டான், கப்பலை எடுத்துக்கிட்டு போவேன். அப்படி ஒரு வசதி. 9 கோடி பொன் அந்த காலம். 9 கோடி தங்க நாணயங்கள் வீட்டு சொத்து. ஊர்ல நிறைய நிலம். வீட்டு வாசப்படியில கிரேக்க நாட்டுக்காரர்கள் காவல் காத்தார்களாம். அவளது பெருஞ்சொத்து. பையன் அப்பாட்ட வந்தான், 2 கப்பலை எடுத்துக்கிட்டு போறேன்னா, சரி போ. நம்ம சொல்றோம்ல, எங்கார விட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு போன்னு. அது மாதிரி கப்பல் எடுத்தான். அவன் நண்பர்கள் 2-3 பேரு, எல்லாம் ஆளுக்கு ஒரு கப்பல், ஒரு 7-8 கப்பல் புறப்பட்டது. திரைக்கடலோடி திரவியன் தேடு போனார்கள். திரவியன் தேடினார்கள். கொஞ்ச காலம் ஆச்சு, திரும்பினார்கள். திரும்புற பொழுது எல்லாரும் தங்க கட்டியா கொண்டாந்தான். நம்ம மருதவானை என்ன அறிமா பண்ணனா, கப்பல்ல பாதிக்கு எருவிராட்டி. எல்லாரும் கேட்கறான், ஏண்டா செத்ததுக்கு அப்புறம் எரிக்கிறதுக்கா எருவிராட்டி. அந்த காலத்தில் அப்படித்தான். இன்னைக்கு சுவிட்சை தட்டினா நம்ம கதை முடிஞ்சு போயிடுது. இதான் மிச்சம். ஒரு சுவிட்சை தட்டுனா ஒருபடி சாம்பலும் காணாது மாய உடம்பிதுவே. அந்த காலம். பாதிக்கு எருவிராட்டி, மீதிக்கு அவளும் பொரியும். என்னடா நீ ஒரு வியாபாரி விட்டு பிள்ளை தங்கத்தை கொண்டு வராம இப்படி கொண்டு வர்றியே. மருதவானும் பேசவே இல்லை. புறப்பட்டார்கள். பாய்மர கப்பல். காத்தடிச்சுது, புயல் அடிச்சுது, சூறாவளி எங்கெங்கயோ போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். 3 மாத்தையில வர வேண்டியவங்க 6 மாசம் ஆகிப்போச்சு. 3 மாத்தைக்குத்தான் சாப்பாடு வச்சிருக்கான் எல்லாரும். அப்புறம் 3 மாத்தைக்கு பட்னி இருக்க முடியுமா? எல்லாம் மருதவானன்ட்ட வந்தான். டேய், அந்த அவலும் பொரியும் குடுறா, சாப்பிட்டு உயிரை உடம்புக்குள்ள வச்சுக்கிறான். குளிருது, எருவிராட்டிய குடு, நெருப்பு மூட்டி கனகனப்ப உண்டாக்குறோம். இல்லையா கடல் குளிர்ல கதை முடிஞ்சிரும். எப்படி இருக்கு? அவன் என்ன சொன்னான், என் தங்கத்தை சாப்பிடுறது. என்னங்க, சகாரா பாலைவனத்தில் கொண்டே போட்டு 50 கிலோ தங்கத்தை கொடுத்து அப்ப நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வந்தா அந்த ஆளு நல்லாவா இருக்க முடியும்? சாப்பிட வேண்டாம், தங்கத்தை சாப்பிட முடியுமா? முடியாது. இப்ப புரிஞ்சு போச்சு. ஒரு வழியா 6 மாசம் ஆச்சு. பெரும்பாடுபட்டு வந்து சேர்ந்துட்டாங்க.
இந்த எல்லா நண்பர்களும் என்ன சொன்னா, மருதவானா நீ இப்ப எங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அதை 2 பங்கா நாங்க திருப்பி தர்றோம். எருவிராட்டி தானே, அவளும் புரியும் தானே, இது என்ன பெரிய காரியம்? 2 பங்கு என்ன, 4 பங்கு கூட திருப்பி கொடுக்குறோம். முடிஞ்சது. எல்லாம் வந்தாச்சு. பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் போய் தங்கத்தை காமிச்சாங்க. பட்டினத்தார் பையன் எங்கேங்கிறார், காணோம். அப்போ போன பையன் எங்கே தெரியல. நண்பர்கள் வந்தார்கள். மருதவாணன் எங்கே? இங்கேதான் நின்னான். உங்களுக்கு தெரியுமா, மருதவாணன் வெறும் எருவிராட்டியும் அவளும் பொரியும் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறான். இவருக்கு எப்படி இருக்கும்? வியாபாரிகள், வணிக பெருமக்கள் இப்படி பண்ணிவிட்டான். கோபம் எங்கே இருக்கவன் வாங்கிட்டு வந்த எருவிராட்டி. அங்க ஒரு பெரிய அறை நிறைய குவிச்சு வச்சிருக்கு. அவ்வளவுதான் எரு. கோபம் வந்தது. எருவை எடுத்தார், முறிச்சார், தூக்கி போட்டார். டங்குன்னு ஒரு சத்தம். உள்ள பார்த்தா ஒரு தங்க நாணயம் இருக்கு. அடுத்த எருவிராட்டி முறிச்சார், அதுல ஒரு தங்க நாணயம் இருக்கு. அவ்வளவு எருவிராட்டி, உள்ள எல்லாம் தங்கம், வெளியில எரு. புரியுதா? இந்த உடம்புங்கிற எருவுக்குள்ள சிவபெருமானுங்கிற தங்கம் இருக்கா இல்லையா? அந்த தங்கம் தானே முக்கியம், இந்த உடம்பா முக்கியம்? என்னை பார்த்து காலில் விழுந்து கும்பிட்டான்னா அது இந்த உடம்புக்கா, உள்ள இருக்கிற சிவபெருமானுக்கா? உள்ள இருக்கிற சிவபெருமானுக்கு. சிவன் தானே முக்கியம். இவருக்கு புரிஞ்சு போச்சு. எல்லா நண்பர்களும் பயப்படுறான். ஏன்? ஒட்டிக்கு ரெட்டி கொடுக்கிறோம்னு சொன்னமே, உள்ள தங்க கட்டிய வச்சில்ல கொடுக்க வேண்டி இருக்கு. எல்லாம் தவிக்கிறான். இவருக்கு சந்தோஷம். என் பிள்ளை கெட்டிக்காரன், அறிவாளி, பணக்காரன். பையன் எங்கே? இப்பத்தான் இந்த பக்கம் வந்தான். உள்ள தேடி வந்தாரா? மனைவி எதிர்த்தாப்புல வர்றா. சிவகலை. இந்த பெட்டியை கொடுக்க சொல்லிட்டு பையன் மறைஞ்சிட்டான். என்னம்மா எங்க போனான்னு தெரியல. பெட்டியை திறந்து பார்த்தார். காதற்ற ஊசி இருக்கு, நூல் விட முடியாது. காது அருந்த ஊசி, நூலை விட்டா கையோட வரும், பயன்படாது. ஒரு சிட்டை, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே. பளிச்சுன்னு ஞானம் வந்தது. இவ்வளவு பெரிய பணக்காரர். அதனாலதான் தாய்மான சாமி சொன்னார், ஒட்டுடன் பற்றின்றி உலகை துறந்த செல்வ பட்டினத்தார் பத்திரகிரி பண்புணர்வது என்னாலோன்னார். அவ்வளவுதான். உடனே சந்நியாசம். சட்டை வேட்டி தூக்கி எறிஞ்சார். ஒரு கோவனா, ஒரு துண்டு, அவ்வளவுதான். படுக்கிறதுக்கு திண்ண, சாப்பிட்றதுக்கு கிடைச்சா உண்டு, இல்லைன்னா ஏகாதசி. அப்படியே கிளம்புறார். சேந்தனார் பக்கத்தில் வரார். கணக்கப்பிள்ளை முதலாளி, 9 கோடி சொத்து, என்ன செய்கிறது? எனக்கு தெரியாதுன்றார். ஏன் சொத்து இல்லை? என் சொத்துன்னு இருந்தா தானையா நான் இங்க கொடு அங்க கொடுன்னு சொல்ல முடியும். மனசுல சந்நியாசம் முதல்ல வந்துச்சு. உள்ளத்தில் துறவு முதலில் வந்தது, உடையில் துறவு அப்புறம் வந்தது. நம்ம காலத்து சாமியார்களுக்கு உடையில் துறவு முன்னால வருது, உள்ளத்தில் துறவு வரவே மாட்டேங்குது. ஆடை துறந்தவன் பொய்த்துறவி, மனத்தாசை துறந்தவன் மெய்த்துறவி. வீடு துறந்தவன் பொய்த்துறவி, மன வேட்கை துறந்தவன் மெய்த்துறவி. காடு நடந்தவன் பொய்த்துறவி, மனம் கட்டுப்படுத்தினோன் மெய்த்துறவி. அதானே? உடனே சந்நியாசம் கிழிச்சு போட்டு எக்கடுங்கட்டு போட்டு எனக்கு என்ன போயிட்டார். நிறைய செய்திகள். நான் அங்க எல்லாம் போகல. எல்லா ஊருக்கும் போகணும். அவங்க அம்மா இறக்கிற வரைக்கும் காத்து கிடந்தார். அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணணும். இறந்ததுக்கு அப்புறம் கடைசி காலத்திலே என்னுடைய கடமையை செய்ய வேண்டும். எல்லாம் செஞ்சார். அம்மா இறந்த பொழுது அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? விறகுல வச்சாங்க. வந்தார், விறக தூக்கி எரிஞ்சார். வாழைத்தண்டை வச்சார். வாழைத்தண்டு மேல உடம்ப வச்சார். அந்த உடம்புக்கு விறக வச்சா அது குத்துமே. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி.
முந்தித்தவங்கிடந்து 300 நாள் சுமந்து. 300 நாள் அவதானிக சுமந்தா. அப்பாட்ட வந்து இந்த பாருங்க, நீங்களும் நானும் ஈக்குவல், ஆளுக்கு 5 மாசம் வச்சுக்குவோம், முதல் 5 மாசம் நீங்க வச்சுக்கிடுங்க, அடுத்த 5 மாசம் நான் வச்சுக்கிடுவேன், சொல்ல முடியுமா? முந்தித்தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தளல் மூட்டுவேன். தமிழ் பாடுறார். முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையில், அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே. முன்னாலே ஐயின தலைவன், முன் ஐ இட்ட தீ, முன்னாலே தலைவனான சிவபெருமான் தீ வைத்தது முப்புறத்திலே, பின் ஐ இட்ட தீ, ஐயின தலைவன் ஆஞ்சநேய சுவாமி தென்னிலங்கையில். ஆஞ்சநேய சுவாமி தானே இலங்கையில தீய வச்சாரு. அன்னைக்கு வச்ச தீ இன்னும் அணைய மாட்டேங்குதே. முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையில், அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே. வாழை மரம் தீப்பிடிச்சு எரிஞ்சுது. வாழை மரத்துல தானே கொண்டாந்து படுக்க வச்சாரு அம்மாவே. அம்மா உடம்பு வாழைத்தண்டு மட்டை. எங்க ஊர்ல 3 புத்தி சொல்லுவான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கற்பூர புத்தி, கறி புத்தி, கதலி புத்தி. கற்பூர புத்தினா சொன்ன உடனே பிடிச்சுக்குவான். கற்பூரத்துல நெருப்ப காமிச்சா போதும். 2வது கறி புத்தி. கறியை அடுப்புல போட்டு அந்த அம்மா ஊது ஊதுன்னு ஊதி கறி வாங்கின வீட்டுக்காரனை திட்டி அது தாங்க மாட்டாம கறி தீ பிடிச்சுக்கிறோம். ஐயோ பாவம் அந்த ஆளுன்னு. இது கறி புத்தி. 7 முறை சொன்னாத்தான் பையனுக்கு மண்டையில ஏறும். இது கறி புத்தி. 3வது கதலி புத்தி. கதலினா வாழைத்தண்டு. வாழைத்தண்டுல நெருப்ப வச்சா நெருப்பு அணைஞ்சு போயிரும். வாத்தியார பய திருத்திடுவேன். 5 3 8 பாரிவேன். 5 3 9, 5 3 8, 5 3 9, 5 3 8, 5 3 9. ஆமடா 5 3 9 ஆள விடு. வாத்தியார இவன் திருத்திட்டான். இந்த நாய் வால் பார்த்திருக்கீங்களா? நாய் வாழை நிமித்துறதுக்கு மட்டையை வச்சு கட்டுனாங்களாம், மட்டை வளைஞ்சுக்கிச்சான். இவன் வாத்தியார திருத்திடுவான். இதுக்கு பேரு கதலி புத்தி. வாழைத்தண்ட நெருப்பு பிடிக்குமா? ஞானியாகிற சித்தர் நினைத்தால் வாழைத்தண்டு தீ பிடிக்கும். ஊரு ஊரா சுத்தினார். இப்பத்தான் நான் கதைக்குள்ள போறேன். உஞ்சனை மாகாளம்னு ஒரு ஊர். சில பேர் சொல்றாங்க அது உஜ்ஜயினின்னு. அவ்வளவுக்கு தமிழ் இருந்திருக்கு. சில பேர் சொல்றாங்க அது பத்ராசலம்னு. பத்ரா அசலம். அசலம்னா மலை, கிரி, பத்திரகிரி. பத்திர அசலம். ராமதாசர் கோயில் கட்டினாரே பத்ராசலம். பத்ராசல ராமதாசர். அந்த ஊர் ஆந்திராவில் பத்ராசலம். அந்த பகுதியில் ஒரு ராஜா, அவருக்கு பேரு பத்திரகிரி மகாராஜா. பேர் என்ன தெரியாது. அவர் அந்த ஊருக்கு நம்ம பட்டினத்தார் போயிட்டார். ஊர் ஊரா நடந்து 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 போறார். அந்த ஊருக்கு போனார். ஒரு பிள்ளையார் கோயில். பிள்ளையாருக்கு பின்னால தியானத்தில் உட்கார்ந்துட்டார். அட்டாங்க யோகத்தில் 7வது படி தியானம். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. 8 படி. 7வது படி தியானம். தியானத்தில் உட்கார்ந்துட்டா தான் யாரு என்ன மறந்து போயிடும். கழுத்துல மாலை விழுந்தாலும் தெரியாது, பாம்பு விழுந்தாலும் தெரியாது. அப்படி போய் தியானத்தில் உட்கார்ந்துட்டார். பத்திரகிரி ராஜாவுடைய அரண்மனையில திருடுறதுக்காக திருடங்க 4 பேர் போறான். வெளியே இருந்து கும்பிட்டான். பிள்ளையாரே திருட போறோம், நிறைய கிடைச்சா உனக்கு 2 சங்கிலியை கொடுக்கிறேன். கொள்ளையில் பிள்ளையாருக்கு கூட்டு. ஏன்னா நம்ம கடையில் வைக்கிறோம்ல 10% வெங்கடாஜலபதிக்குன்னு சொன்னா கொள்ளையா கொட்டுது. ஆமாங்க நடக்குது. மகாலட்சுமி எந்திரம் வச்சிருக்கு அந்த ஊர்ல திருப்பதியில. அதனால அங்க கொண்டே பணத்தை போட்டா பல மடங்கு திரும்ப வருது. பிள்ளையாரே
நிறைய கிடைச்சா உனக்கு ஒரு சங்கிலிய போடுறேன், முடிஞ்சது. போனான், திருடுனான், நிறைய கிடைச்சது. விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்க மாலை அப்படியே அங்கிருந்து தூக்கி பிள்ளையார் கழுத்தில் வீசினான். அது பிள்ளையார் கழுத்தில் விழாமல் பின்னே உட்கார்ந்திருந்த பட்டினத்து பிள்ளையார் கழுத்தில் விழுந்தது. தெரியல, தியானத்தில் இருக்கார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தியானம் அப்படி இருக்கணும். நம்ம பூஜை பண்றாப்புல இருக்கக்கூடாது. பூஜை பண்றமா இல்லையா? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த ஒன்று பக்கத்தில் இருக்குமில்ல, அடிக்குது, எடுக்கிறோம். நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுங்கோ. கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன், அது அடிக்குது. திரும்ப நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், 1 மணி நேரம் கழிச்சு பேசுங்கோ. அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. மொத்தம் சிவபுராணம் 95 வரி. அதுக்குள்ள 93 முறை இது அடிச்சிருச்சு. பதில் சொல்லி ஓஞ்சு போனேன். சிவபெருமான் கேட்கிறாரு, ஏண்டா பூஜை பண்ணினியா போன் பண்ணினியா? கேட்பாரா இல்லையா? நம்ம வாழ்க்கை எப்படி? பூஜை பண்ற பொழுது போனை ஆஃப் பண்ணி வைங்க. கோயிலுக்கு போற பொழுது கோயிலுக்கு போய் போன் பேசாதீங்க. என்ன, கடவுளோட பேசுறத விடவா இதுல பேசுற ஆளு முக்கியமா போயிட்டாரு? என்னங்க, கோயிலுக்கு போறது எதுக்கு? கடவுளோட பேச. தூக்கி வச்சிருங்க, வந்து பார்த்துக்குவோம். என்ன தலைய முழுகி போச்சு? இல்ல, கோயிலுக்கு போகாதீங்க, இதோட உட்கார்ந்துருங்க. ஆலயமே காயம் அறிவே சிவலிங்கம் மாதிரி போனே எல்லாம்னு உட்கார்ந்துருங்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க அப்படிங்கிறான்ல. இங்கே போன் பேசி வாழ்க்கையில பாதி நேரம் போயிருது. ஒரு பக்கம் இருக்கட்டும். பட்டினத்து சாமி கழுத்துல மாலை விழுந்தது. காலையில திருடனை தேடி காவலர்கள் வந்தார்கள். கண்டுபிடிச்சு விட்டான். இவர் தியானத்தில் இருக்காரு. அப்படியே தூக்கிட்டான். கழுத்துல மாலை, ராஜாவுடைய மாலை. தூக்கு, கொண்டு போய் அரண்மனை. இவர் இன்னும் தியானத்தில் இருக்காரு. மகாராஜாட்ட போனா மாலையை கொண்டே காமிச்சான். ஆமா, இது நம்ம மாலை. திருடனை பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டான். கழுவில ஏத்து. அந்த காலத்தில் தண்டனை அப்படித்தான். கழுமரம்னா தெரியுமா? பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி தூக்கி உட்கார வைப்பாங்க. மலம் போற பாதையில குத்தும், தலைவலியா வந்துடும். நினைச்சாலே 4 நாளைக்கு தூக்கம் வராது. அந்த காலத்துல தண்டனை அப்படித்தாங்க. நம்ம காலமா கோர்ட்டுக்கு போவோம், கேஸ் போடுவோம். வக்கீல், வாய்தா வக்கீல் இதுக்குன்னு இருக்காரு. அவரை வச்சு 10 வருஷம் இழுத்தா அடுத்த ஆட்சி வந்துடும், சமாளிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கை. அங்க கிடையாது. கேபிட்டல் பனிஷ்மெண்ட். தூக்கி வை. தூக்கியாச்சு. பத்திரகிரி ராஜாவுடைய நல்ல நேரம். தியானம் கலைஞ்சுது. பட்டினத்தார் தியானம் கலைஞ்சுது. தூக்கி வைக்க போறான், முழிச்சுக்கிட்டாரு. என்னடா இது, என் உடம்ப கழுமரத்தில் ஏத்த போறாங்க. நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை இந்த பிறவியில் நான் தவறு செய்யவில்லை, ஒருவேளை இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. அருமையான பாட்டது. என் செயலாவதொன்றுமில்லை இனி தெய்வமே, என்னால ஒண்ணுமில்லை, உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. தமிழ் மந்திரம் சொன்னா பலிக்கும். மூண்டதுவே, ஒரு வார்த்தை வந்துருச்சு. மூண்டதுவே, எரி மூண்டது. இங்கனே வந்து மூண்டதுவேன்னாரா, தீ மூண்டது. அப்படியே கழுமரம் எரிஞ்சு போச்சு. என்னடா இரும்பு கழுமரம் எரிஞ்சு போச்சே. இவரை இறக்கி விட்டுட்டு எல்லாம் ராஜாட்ட ஓடுறாங்க. மகாராஜா இவரை கொண்டே நிறுத்தணும். என்னமோ 4 வரி பாடினாரு, கழுமரம் தீ பிடிச்சிருச்சு. பளிச்சுன்னு அடிச்சுது. ஓடி வந்தார்
பட்டினத்து சுவாமி ஒரு பார்வை பார்த்தார். அதுதான் உபதேசம். காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரந்தர சரஸ்வதி சுவாமிகள் போனா லேச ஒரு பார்வை பார்ப்பார். போதுமில்ல. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஒரு பார்வை லேச பார்த்தார்னா போதும், ஒன்னும் சொல்லவே வேண்டாம். பட்டினத்தார் பார்வையின் மூலம் தீட்சை கொடுத்தார். தீட்சை கொடுக்கிறது 4 வகை. பார்த்து தீட்சை, நினைத்து தீட்சை, தொட்டு தீட்சை, அஞ்செழுத்து சொல்லி தீட்சை. ஒரு பார்வைதான் பார்த்தார் பத்திரகிரியார். அப்படியே இவருக்கு ஆளாகி விட்டார். அப்படியே காலில் விழுந்துட்டார். நம்மளா இருந்தா என்ன செய்வோம் யோசிங்க. இப்ப நம்ம தான் பட்டினத்தார்னு வச்சுங்க. மகாராஜா நம்ம காலில் விழுந்துட்டார். பரவாயில்ல, நமக்கு ஒரு சான்ஸ். மகாராஜா உன் அரண்மனையில் 1 மாசம் இருந்துட்டு போறேன். நம்ம சந்நியாசம் அப்படித்தானே. இது அந்த சந்நியாசம். ஒட்டுடன் பற்றின்றி உலகை துறந்த சந்நியாசம். பட்டினத்தாருக்கு பேரு தெரியுமா? முற்ற துறந்த பட்டினத்தடிகள். அது என்ன முற்ற துறப்பது? சந்நியாசிங்கிற நினைப்பையும் துறப்பது. நான் சந்நியாசிங்கிறதையும் மறக்கணும். அது ரொம்ப கஷ்டம். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறுந்துறக்கை அரிதரிது தாயுமான சுவாமி. ஒரு பார்வைதான் பார்த்தார். பத்திரகிரியார் எந்திரிச்சு கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார். திருவிடமருதூருக்கு வா போயிட்டார். இவ்வளவுதான் உபதேசம். திருவிடை மருதூருக்கு வா. அவரு உடனே அப்படியே அந்த பக்கம் போயிட்டார். இவர் இந்த பக்கம் போயிட்டார். ஆமா, மகாராஜா வந்து தன் பையனுக்கு பட்டம் கட்ட வேண்டாம்? ராஜ்யத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டாம்? இவர் பட்டம் கட்டினா தானே இவருக்கு அப்புறம் மகனுங்கிறது ஒழுங்கா வரும். இல்லாட்டி ஆபத்தால போயிரும். கட்டணுமா இல்லையா? எனக்கு என்ன, அப்படியே போயிட்டாருங்க. அதனாலதான் தாயுமானவர் ஒட்டுடன் பற்று இன்றினார். ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. பத்திரகிரி மகாராஜா அந்த பக்கம், பட்டினத்து சாமி இந்த பக்கம். நடந்து போயிட்டாங்க. எங்க போறாங்க? திருவிடை மருதூருக்கு போயிட்டாங்க. 2 பேர். திருவிடை மருதூர் கோயில்ல சுவாமிக்கு என்ன பேரு சொன்னேன்? மகாலிங்கம். கீழக்கோபுர வாசல்ல பட்டினத்தார், மேலக்கோபுர வாசல்ல பத்திரகிரியார். மேலக்கோபுர வாசல் பத்திரகிரியார் பிச்சை எடுப்பார். ஒரு திருவோடு வீடுகளில் சோறு போடுவாங்க. எடுத்துக்கிட்டு வந்து பட்டினத்தார்கிட்ட நீட்டுவார். பட்டினத்தார் 3 கவளம் சாப்பிடுவார். சந்நியாசி அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. காஞ்சி பரமாச்சாரியார் 3 கவளம் சாப்பிடுவார். சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்காதீங்க. நமக்குத்தான் அது அநியாயம் எல்லாம். அந்த மகானுக்கு சாப்பாடே அவ்வளவுதான். இதுல ஏகாதசிக்கு பட்னி வேற. இவர் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்டு ஏகாதசி அன்னைக்கு பலகாரம் சாப்பிடுறோம். ஒரு காரம் சாப்பிடாம அன்னைக்கு பலகாரம் சாப்பிடுறோம். அது இன்னும் அநியாயம். அதுக்கு பேசாம ஒரு இட்லியை சாப்பிட்டு கிடக்கலாம். செய்யறமா இல்லையா? பட்டினத்து சுவாமிக்கு பிச்சை எத்தனை? 3 கவளம். பத்திரகிரியார் 3 கவளம். சோறு மிச்சம். ஒரு பெண் நாய் வந்தது, வாழை ஆட்டுனுச்சு. உனக்கு வேணுமா? இந்தா எடுத்து போட்டார். நாய் சாப்பிட்டது. 20 வருஷம் அங்கே இருக்காங்க 2 பேரும். இருங்க, நிறுத்திக்கிடுங்க. இது ஒரு கதை. இன்னொரு கதை கேளுங்க. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சினிமாவில் வந்துருச்சு. பட்டினத்தார் சினிமா அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா? தண்டபாணி தேசிகர் ஒரு 50 பாட்டு பாடுவார். அப்பா அவாய திறந்தா பாட்டுத்தான் நல்லா இருக்கும். பின்னால டி.எம். சௌந்தரராஜன்
2 பேரும் பட்டணத்தார். இந்த கதையெல்லாம் அதில் வந்துருச்சு. இப்போ நான் சொல்ல போறது புதுக்கதை. திரும்ப ஆரம்பத்திலிருந்து போறேன். பத்திரகிரியார் கதை. பத்திராசலத்தில் பிறந்தார். இந்த கதை பத்திராசலத்தில் பிறந்தார். பத்திராசலத்துக்கு இன்னொரு பெயர் பத்திரகிரி. அதானே, அசலம்னா மலை, மலைன்னா கிரி. அதனால இவருக்கு பத்திரகிரியார்னு பேர் வந்தது. ஆமா, இவர் எங்கே வந்து ராஜாவா இருந்தார்? நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ராஜாவாக இருந்தார். 2வது கதை சொல்றேன். நாகைப்பட்டினம் அருமையான ஊர். இந்த பக்கம் வந்தா சிக்கல் சிங்காரவேலன் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப அழகா இருப்பார். தோல்ல தூக்கிட்டு வந்துடலாம். கந்தர் சஷ்டிக்கு முந்தின நாள் சிக்கல் சிங்காரவேலனுக்கு வேர்க்கும். நான் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். அப்படியே வேர்க்குங்க. மேல இருந்து தூக்கிட்டு வருவாங்க. விக்கிரகத்துக்கு நெத்தியில வேர்க்கும், கன்னத்தில் வேர்க்கும், அப்படி சொட்டும். கொஞ்ச நேரம் ஆனா வள்ளிக்கு வேர்க்கும், தெய்வானைக்கு வேர்க்கும். ஒரு பளிங்கு மண்டபத்தில் வைப்பாங்க. ராத்திரி 9 மணிக்கு மண்டபத்து சுவரெல்லாம் வேர்க்கும். கந்தர் சஷ்டிக்கு முந்தின நாள், 5வது நாள். நான் பக்கத்தில் நின்ன கீவா ஜெகநாதன், சா கணேசன், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், ஆசா ஞான சம்பந்தம், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், எல்லாரும் அப்போ ஒரு பட்டி மண்டபத்துக்காக அங்க போயிருக்கோம். அந்த அர்ச்சகர் என்ன பண்ணார் தெரியுமா? ரோஜா பூவை எடுத்து முருகன் கன்னத்தில் ஒத்தினார். எங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தார். எப்படி இருக்கும்? எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு காரியம் பண்ணினேன். வெளியில வந்தேன். கையில் இருக்கு. இந்த ஃபேனுக்கு கீழே நின்னேன். காத்து பட்டுது. ரோஜா பூவை பார்க்குறேன். அந்த ஈரம் இருந்தது இல்லை, வேர்வை ஈரம் விபூதியா மாறிடுச்சு. சத்தியம், விபூதி. அப்படியே சாப்பிட்டுட்டேன். அன்னைக்கு சாப்பிட்டது முருகன் இன்னைக்கு வரைக்கும் பேச வச்சுக்கிட்டு இருக்கிறான். இது அவன் போட்ட பிச்சை, இது அவன் போட்ட பிச்சை. இல்லைன்னா பேச முடியாதுங்க. எல்லாம் அவன் கொடுத்த பிச்சை. அந்த ஊர் சிக்கல். பொருள் வைத்த சேரின்னு ஒரு ஊர். இப்ப புறவாச்சேரின்னு பேரை மாத்தி விட்டாங்க. பொருள் வைத்த சேரியில ஒரு முருகன், ஒரு மயில். மயில் ஒத்த காலில் நிற்கும். அது மேலே ஆறுமுக பெருமான் இருப்பார். அவ்வளவு பெரிய விக்கிரகம், 50 விக்கிரகம் தாங்கிறது மயிலுடைய ஒத்த கால். எட்டிகுடி, எண்கண், பொருள் வைத்த சேரி, 3லையும் ஆறுமுக பெருமான் அவ்வளவு அழகா இருப்பார். இதெல்லாம் எங்க? நாகப்பட்டினத்தை சுத்தி. ஒரு பக்கம் வேளாங்கண்ணி மாதா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேளாங்கண்ணி யாரு தெரியுமில்ல? சிக்கல்ல அம்பாளுக்கு பேர் தெரியுமா யாருக்காவது? வேல் நெடுங்கண்ணி. வேல் நெடுங்கண்ணியே வேளாங்கண்ணின்னு மாத்தி விட்டாங்க புண்ணியவான்கள். நம்ம வேல் நெடுங்கண்ணி அங்க எப்படி ஆயிட்டா? வேளாங்கண்ணி. எங்க சுத்தியும் ரங்கன சேவின்னு இவள்கிட்ட தானே வந்து கும்பிடணும். எங்க? ஆதிவடி வாகி நிற்பள் அன்பெலாம் அவள் இழைப்பள். பாரதியார் சொல்லுவார். காலமாம் வனத்தில் அண்ட கோலமா மரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு இன்பலாம் அவள் இழைப்பள். அருமையான பாட்டு. ஆதிசக்தி எல்லாம் அவ கொடுப்பாளாம், எல்லாம் அவள் தரக்கூடியவள். அது மாதிரி அங்கே வேளாங்கண்ணி. இந்த பக்கம் வந்தா நாகூர், நாகப்பட்டினம் நடுவில். பத்திரகிரியார் நாகைப்பட்டினத்தில் அரசாட்சி செய்தார். இது 2வது கதை. வடமொழி படிச்சார், சமஸ்கிருதம், தமிழ் படிச்சார். அந்த காலத்தில் 2 கண்ணு, ஒன்று தமிழ், இன்னும் ஒன்று சமஸ்கிருதம். ஆமாங்க, ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்னு அப்பர் சுவாமி பாடுறாரு. அவரை விடவா நம்ம அறிவாளி ஆயிட்டான்? யோசிங்க. ஒன்று சமஸ்கிருதம், இன்னும் ஒன்று தமிழ், 2ம் படிச்சார். அந்த காலத்தில் மகா மகோபாத்தியாயன்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? ஊவே சாமிநாத ஐயருக்கு அந்த பட்டம் தரப்பட்டது. பண்டிதமணி கதிரேச செட்டியாருக்கு அந்த பட்டம் தரப்பட்டது. அப்போ வடமொழியும் படிக்கணும், தமிழும் படிக்கணும்.
அப்படித்தான் அந்த காலம். பத்திரகிரியார் வடமொழியும் படிச்சார், தமிழும் படிச்சார். குழந்தை இல்லை, மனசு முத்தியை நாடுகிறது. குரு கிடைக்கவில்லை, தகுந்த குரு கிடைக்கவில்லை. குருநாதன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. மூர்த்தியை கும்பிட்டு தீர்த்தம் ஆடி தலத்தில் இருந்து வழிபட்டால் குருநாதன் கிடைப்பான். நம்ம என்ன மாணிக்க வாசகரா சிவபெருமான் குருநாதனா வர்றதுக்கு? குருநாதன் கிடைக்கல. பத்திரகிரியார் என்ன பண்ணார்? ஊர் முழுக்க தண்டோரா போடுனார். என்ன தண்டோரா? குரு கிடைக்கவில்லை, நிறைய சீடர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தண்டோரா போடு. தண்டோராக்காரன் அடிச்சிட்டான். குரு கிடைக்கவில்லை, சீடர்கள் அதிகம் அடிச்சானா. பட்டினத்து சாமி அந்த ஊருக்கு வர்றார். கேட்டு விட்டார், டே இங்க வா, தப்பு, குரு ரொம்ப பேர் இருக்கிறோம், சரியான சீடன் தாண்டா கிடைக்கல, யோக்கியமான பையன் கிடைக்கலடா, மாத்தி அடியினாரு. அவனுக்கு என்ன, இவர் ஆளை பார்த்தான், ஏதோ சரி மாத்தி அடிச்சான். குருநாதர் நிறைய பேர் இருக்கிறாங்க, சீடன் கிடைக்கவில்லை. மகாராஜா கூப்பிட்டார், என்னடா மாத்தி விட்டே? அந்த சாமியார் தான் மாத்தி அடிக்க சொன்னார். மகாராஜா ஓடி வந்தார், பட்டினத்தார பார்த்தார், இல்ல காலில் விழுந்துட்டார். ஓடி வந்து, சுவாமி எனக்கு எப்போ பக்குவம் வரும்? எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், எனக்கு பிள்ளை குட்டி வேண்டாம், எனக்கு பக்குவம் வேணும், நான் கடவுளை அடைய வேண்டும். இதுக்கு உயிர்னு பேரு. ஏன் உயிர்னு பேரு? உயிரி அடைய வேண்டியது ஆதலின் அது உயிர் எனப்பட்டது. உயிரினா என்ன? கடவுளோடு கலப்பது. சுவாமி எனக்கு எப்போ ஞானம் வரும்? பட்டினத்தார், இன்னும் 7 நாள் இந்த ஊர்ல இருப்பேன், அப்போதைக்கு உனக்கு ஞானம் வரும், போ. பத்திரகிரியார் வீட்டுக்கு வந்துட்டார். அரண்மனை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. நாளைக்கு 7வது நாள், இன்னைக்கு 6வது நாள். மகாராஜா படுக்கைக்கு படுக்க போகணும். படுக்கையை அலங்காரம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு, தாதி பொண்ணு, அவ என்ன செய்வா? இந்த படுக்கையை சுத்தம் பண்ணி பூ தூவா. மலர் படுக்கை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? படுக்கிற படுக்கை சுத்தமா இருக்கணும். ஏன்? ரொம்ப நேரம் அதுல தான் இருக்கிறான். புரியுதா? என்ன ஆபீஸ்ல அப்படி உட்கார்ந்துக்கிட்டா இருப்பான். காப்பி குடிக்கிறேன்னு எந்திரிச்சு போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தானே வருவான். அதிகமா இருக்கிறது எங்கே? படுக்கையில சுத்தமா இருக்கணும். அதுக்காகத்தான் படுக்கை விரிப்பு அந்த காலத்துல வெள்ளையா எடுத்து போட்டான். அழுக்கு பட்டா தெரியும். இப்ப என்ன பண்றான்? அழுக்கு பட்டா தெரியப்படாது. அழுக்கு படலாமா? தெரியப்படாதான். அட பாவி, நான் கெட்டு போவேன், ஆனா ஊருக்கு தெரியப்படாது. அது மாதிரி ஆயிப்போச்சு. சுத்தமா இருக்கணும். இலவம் பஞ்சில் துயில். இலவம் பஞ்சில தான் படுக்கணுமா. இலவம் பஞ்சு மெத்து மெத்துன்னு இருக்கும். தூங்குற பொழுது மென்மையாத்தான் தூங்கணும். அடிச்சு போட்டாப்புல தூங்கப்படாது. லேச சத்தம் கட்டா முழிச்சுக்கணுங்கிறான். அரிதுயில்னு அதுக்கு பேரு. ஞாபகம் வச்சுங்க. படுக்கை. மகாராஜா அந்த தாதி பொண்ணு வந்தா. நிறைய பூ. மனசுக்குள்ள நினைச்சா, இவ்வளவு பூவையும் சிவபெருமான் கோயிலுக்கு கொடுத்தா எவ்வளவு புண்ணியம். இந்த ராஜா படுக்கையில இதை பூரா கொட்டி படுக்கிறாரு. இந்த பூ பூரா கசங்கி போயிடுது. பூவும் பூவையும் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்தால்தான் உயர்வை அடைவார்கள். பூவும் பூவையும். பூவையினா பொண்ணுன்னு அர்த்தம். பொண்ணுக்கு என்ன பேரு? பூவையர். நமக்கு என்ன பேரு? பூவையார். நம்ம தான் பூ வைக்க மாட்டோம்ல. நம்ம அடுத்தவன் காதுல தான் பூ வைப்போம். விடுங்க. அந்த பொண்ணு மலர் படுக்கையில எல்லாம் தூவினாலா. தூவின பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தா கொஞ்ச நேரம் படுத்து பார்ப்போமா? அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை. பூவா இருக்க. படுத்தாளா, தூங்கிட்டா.
நல்லா தூங்கிட்டான். மகாராஜா வந்தாரு, பார்த்தாரு, பிரம்பனால ஒரு அடி முழிச்சுக்கிட்டான். சிறையில போடுன்ட்டார். சிறையில போட்டாச்சு. மறுநாள் காலையில கூப்பிட்டு நிறுத்தி விட்டார். பெரம்படி கொடு. 5-6 அடி பெரம்படி. அவளுக்கு ரத்தம் வருது. சிரிக்கிறா, வாய் விட்டு சிரிக்கிறா. இவருக்கு சந்தேகம், என்ன இவ்வளவு அடி அடிக்கிறேன், சிரிக்கிறியே? மகாராஜா, ஒரு நாள் அது உடல்ல ஒரு 1 மணி நேரத்துக்கு இந்த பூ படுக்கையில படுத்ததுக்கு இத்தனை அடி கிடைச்சா, இத்தனை நாளா நீங்களும் மகாராணியும் இந்த பூம்படுக்கையில படுத்திருப்பீங்களே, ஐயோ அடுத்த பிறவியோ இந்த பிறவியோ உங்களுக்கு எத்தனை அடி கிடைக்குமோ? எப்படி போகுது மனசு? இவருக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், மனசு மாறி போச்சு. அவ காலில் விழுந்துட்டார். ராஜ்யம் வேண்டாம், இந்த இன்பம் எனக்கு வேண்டாம், இந்த பூப்படுக்கை எனக்கு வேண்டாம். வேகமா ஓடி வந்தார். பட்டினத்தார் காலில் விழுந்தார். பட்டினத்து சாமி கேட்கிறார், மனசு மாறிடுச்சா? மாறிடுச்சு. ஆனா கையில ஒரு தடி வச்சிருந்தார். இவரோட ஒரு நாய் எப்பவுமே இருக்கும். அந்த நாய் இப்ப பட்டினத்தார் காலில் விழுந்த பொழுது கைத்தடியின் நாயின் கையில் இருந்துச்சு. பட்டினத்தார் திருநீறு பூசினார். இவர்கிட்ட என்ன சொன்னார்? திருவிடைமருதூருக்கு வா, திருவிடைமருதூருக்கு வா சொல்ல வாய் எடுத்தார். யோசிச்சார், வேண்டாம், கொஞ்சம் மனசு இன்னும் தெளிவாகட்டும். சொல்லலை. அடுத்த ஊருக்கு போகலாம் வா. பட்டினத்தார் முன்னால போக, பத்திரகிரியார் பின்னால போக, நாய் அதுக்கு பின்னால போக, கையில ஒரு கைத்தடி அது இருக்க, அடுத்த ஊருக்கு போயாச்சு. பட்டினத்தார் என்ன சொன்னாராம்? இதெல்லாம் சித்தர்கள் வாழ்க்கையில வருது. இந்த பத்திரகிரியாரை ஏலம் விடுகிறேன். ஒருத்தனும் ஏலம் வாங்கல. இப்போ அடகு வைக்க போறேன். ஒரு தங்க காசு கொடுத்தால் இவரை அடகு பொருளாக ஏற்றுக்கொள்ளலாம். தங்க காசை நான் வாங்கிக்குவேன், இவரை நீங்க வாங்கிக்கணும். என்னைக்கு தங்க காசை நான் திருப்பி கொடுக்கிறனோ அன்னைக்கு இவரை திருப்பி எங்கிட்ட கொடுங்க. அதானே அடகு பொருள். ஒரு தாசி பொதுமகள் பார்த்தா வேலை நல்லா பாப்பாரு போல இருக்கு, மகாராஜா மாதிரி தெரியுது. ஒரு பொன் கொடுத்தா. பட்டினத்தார் ஒரு தங்க காசை வாங்கிக்கிட்டார். 9 கோடி பொண்ணை விட்டு விட்டு சன்னியாசியா வந்தவர் ஒரு தங்க காசை வாங்கிறாருன்னா என்னமோ விஷயம் இருக்குல்ல, நினைப்பில் வச்சுக்கிடுங்க. இவரு குருநாதர் சொல்லிட்ட மறுவார்த்தை கிடையாது, குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. அவ பின்னால போயிட்டார். எல்லா வேலையும் செய்ய சொல்றா. அவ சேலையை இவர் துவைச்சு போடணும், வீட்டையெல்லாம் கூட்டி கழுவணும், எல்லா வேலையும் இவர் செய்கிறார். ஒரு தங்க காசுக்கு இவரை அடமானம் வைத்து விட்டார்கள். இவர் என்ன பண்றார் தெரியுமா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே எல்லா வேலையும் செய்கிறார். சித்திகள் சேர்ந்தன. நல்லா கேளுங்க. நமசிவாய மந்திரத்தை காலையில எந்திரிச்சு குளிச்சதுக்கு அப்புறம் 108 முறை சொல்வீர்களே, ஆனால் எல்லா நோயும் விட்டு போயிடும். எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. இங்கே இருந்து கிளம்பணும். பிராணாயாமா வேற ஒண்ணும் இல்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இது சொல்லிக்கிட்டே பண்றாரு. திருப்பாண்டி கொடுமுடியில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், மற்ற பற்றன கிண்டி நிந்திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்க்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நா நமச்சிவாயவே. நான் மறந்தா கூட இந்த நாக்கு மறக்காது.
எப்ப பார்த்தாலும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தாசி வீட்டில் பணம் கண்ட வாகல சேர்ந்துருச்சு. நம சிவாய மந்திரம். இவருக்கு கிடைக்கிற சாதம் கொஞ்சம் சாப்பிட்டு நாய்க்கு போடுவார். அது இன்னும் விட மாட்டேங்குது. அவ்வளவுதான். ஒரு நாள் ராத்திரி பாத்திரத்தை கழுவினாரு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. பத்திரகிரியாரும் சாப்பிட்டாரு. வேலைக்காரன் தானே, கடைசியா சாப்பிட்டாரு. பாத்திரத்தை கழுவினாரு. கழுவி தெருவில் ஊத்துறாரு தண்ணி. அந்த காலத்து பழக்கம் அப்படித்தானுங்களே. தெருவில் ஊத்தினாரா. தாசியினுடைய தாயார் அந்த பக்கம் நின்றுருக்கான். அவ தலையில விழுந்துருச்சு. எப்படி இருக்கும்? யாரா என்னத்தையோ கழுவி நம்ம தலையில ஊத்துறான். திரும்பி பார்த்தா பத்திரகிரியார் நிற்கிறார். உள்ள ஓடி வந்தா வழியில ஒரு கண்ணாடி. கண்ணாடியில பார்த்தா அவளுக்கு வயசு 17 மாறி போச்சு. 77 17 ஆயிருச்சு. புரியுதா? ஆகுமா நமக்கெல்லாம்? ஆனா சந்தோஷம்தான். ஆக மாட்டேங்குது. 77 17 ஆயிடுச்சு. என்னடா இது, நான் கிழவி இப்படி அழகாயிட்டேன். அப்பத்தான் புரியுது. ஒரு சித்தர் சாப்பிட்டு எச்சில் தட்ட கழுவி அந்த தண்ணீரை என் தலையில ஊத்துனதுனால முதுமை மாறி நான் இளமை பெற்று விட்டேன். மெட்ராஸில் எல்ஐசி ஆபீஸ் அந்த காலத்தில் கட்டினாங்க. 14 மாடி. எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் பெரிய மாடி உள்ள கட்டடம் அதுதான். இப்பத்தான் இத்தனை மாடி வந்துருச்சு. அந்த காலம் நம்ம ஊரில் கருப்பன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வேடிக்கை பார்க்க மெட்ராஸுக்கு வந்தான். இந்த எல்ஐசி கட்டடத்தை காமிச்சாங்க. இப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி, வயசான அம்மா, ஒரு 50-60 வயசு இருக்கும். ஹை ஹீல் ஷூ டக் டக் டக்குன்னு வந்துச்சு. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். லிஃப்டில் மேலே போயிடுச்சு. இவன் லிஃப்டே எல்லாம் பார்த்தது இல்லை. அட, உசுரோட மேலே கொண்டுக்கிட்டு போயிட்டாங்க. என்னன்னு புரியல. இந்த ஊரில் இதெல்லாம் நடக்கும் போல இருக்கு. ஐயோ, நம்ம அந்த பக்கத்தில் போகப்படாது நினச்சிக்கிட்டு நின்னானா 5 நிமிஷம் ஆச்சு. லிஃப்ட் கீழே வந்துச்சு. ஒரு 17 வயசு பொண்ணு அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் டக் டக் டக்குன்னு வெளியில வந்தா. நானும் மெட்ராஸில் பார்த்ததெல்லாம் பார்த்தேன். 50 மேலே ஏற்றி 15 இறக்கி விட்டாங்களே. அட, இப்படி செய்யலாம்னு தெரிஞ்சிருந்தா நம்ம கருப்பாயவும் கூட்டியாந்திருப்பனே. புரியுதா? வயசானவங்களுக்கு வயசை மாற்றி இளமையாக்கக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு மட்டுமே உண்டு. ஆழ்வார்கள் எத்தனை பேரு? 12 பேர். அதுல திருமணிசை ஆழ்வார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமணிசை ஆழ்வாருடைய வீட்டில் எல்லா வேலையும் பார்த்த ஒரு வயசான கிழவி. ஒரு பைசா கூட பணம் வாங்க மாட்டான். இவரு பார்த்தார், அம்மா இந்த வயசான காலத்தில் குனிஞ்சு நிமிந்து இவ்வளவு வேலை பார்க்கறியே, உனக்கு என்னமாவது சம்பளம் கொடுக்கணும். எனக்கு சம்பளம் வேணாம் சாமி, உங்க சன்னிதானத்தில் இருக்கதே போதும். அம்மா உனக்கு வயசு என்ன? 70 வயசுல இவ்வளவு வேலை பரவாயில்ல சாமி. ஒரு நாள் நான் என்னமாவது கொடுக்கணும், உனக்கு என்ன வேணுமோ கேளு. கெட்டிக்கார கிழவி. 70 வயசு. நான் 17 வயசா மாறணும்னு கேட்டான். 17 ஆகணும். சாமி தண்ணியை தெளிச்சார். ஓம் நமோ நாராயணாய. 17 வயசு ஆயிடுச்சு. ஆமாங்க, வரலாறு பேசுது. அந்த ஊர் ராஜா பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த 70ன்னு தெரியாதுல்ல. குழந்தை பிறந்துருச்சு. 20-30 வருஷம் ஆச்சு. அவனுக்கு நர தெர மூப்பு. இந்த பொண்ணு அப்படியே இருக்கு. என்னடா அன்னைக்கு பார்த்தாப்பில் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கும் 17, இன்னைக்கும் 17. சில பொண்ணுகளை கேட்பான், உனக்கு வயசு என்னம்மா? 18. 10 வருஷம் முன்னால் கேட்டேன், அப்பவும் இதைத்தான் சொன்னேன்.
நமக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. ஓ நம்ம புரிஞ்சுக்கணும். 17 ஆயிடுச்சு. ராஜாவுக்கு ஆச்சரியம், என்னம்மா இப்படி இருக்கிற? மகான் திருமழிசை ஆழ்வார் போட்ட பிச்சை. கதை ரொம்ப பெருசு, நான் அங்க எல்லாம் போகல, பத்திரகிரியார்கிட்ட வர்றேன். பத்திரகிரியாருடைய எச்சி தட்டை கழுவி ஊற்றிய தண்ணீர் பட்டதுனாலே அந்த தாயாருடைய உடம்பு மீண்டும் இளமையை எய்தி விட்டது. எல்லாம் காலில் வந்து விழுந்துட்டாங்க. இவர் சித்தர். பட்டினத்தாருக்கு தெரிஞ்சது. ரொம்ப சரி, வந்தார். இந்தம்மா நீ கொடுத்த தங்க காசு வச்சுக்கோ, இந்த ஆளை எங்கிட்ட விடு. அடகு பணம் கொடுத்தாச்சு, இவரை விடு. இவர் என்ன நினைச்சார் தெரியுமா? நம்மளை ஏன் இந்த தாசி வீட்டில் கொண்ட அடகு வச்சாரு? நம்ம நினைப்போமா இல்லையா? ஏன் நினைக்கவே இல்லை. இப்பத்தான் புரியுது. ஒரு பணிப்பெண்ண என் படுக்கையில் படுத்த பாவத்துக்காக 10-15 அடி அடிச்சு அவ உடம்புல ரத்தத்தை வரவழைச்சனே, அந்த பாவத்துக்கு இப்போ தாசி வீட்டில் வேலை பார்த்து தண்டனை கிடைச்சிருச்சு. அவ்வினை கிவ்வினை ஆம், எழுதி வச்சுங்க. அனுபவிச்சுத்தான் தீரணும். விதை ஒண்ணு போட சொர ஒண்ணு முளைக்காது. பட்டினத்து சாமி பார்த்தார், பத்திரகிரியாரை அழைத்தார். வா 2 பேரும் கிளம்புவோம். எங்க? திருவிடமருதூருக்கு போனார்கள். அப்பா, இது 2வது கதை. நான் அப்பயே ஒரு இன்டர்வல் விட்டுருக்கேன். எங்க இருக்காங்க? திருவிடமருதூர்ல இருக்காங்க. இது இப்படி ஒரு கதை, அப்படி ஒரு கதை. அந்த கதை உஞ்சன மாகாணம், இந்த கதை நாகப்பட்டினம். அங்கேயும் பத்திரகிரியார், இங்கேயும் பத்திரகிரியார். 2 கதை. அது திருமுறைகள்ல உள்ள கதை, இது சித்தர்கள் வாழ்க்கையில உள்ள கதை. இப்போ 2 பேரும் திருவிடமருதூர்ல இருக்காங்க. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. பிச்சை நாய், ஒரு திருவோடு, அதுல கைத்தடி, இதுல திருவோடு. ஒரு நாள் சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டார். அவருக்கு தெரியும் இந்த பேச்சை எப்ப முடிக்கணும்னு. கரெக்டா நேரம் பார்த்து வந்துட்டார். அவர் வந்தாத்தானே பேச்சு முடியும். புறப்பட்டு வந்துட்டார். ஒரு சன்னியாசி கீழக்கோபுர வாசலுக்கு வந்தார். பட்டினத்தார் கவலை இல்லாம படுத்து கிடக்கிறார். வந்து கேட்கிறார், பசிக்குது, சாப்பாடு இருக்கா? ஏய், இந்த உடம்பே சொமேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கிட்ட ஏது சாப்பாடு? பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை, திருவள்ளுவர். எனக்கு இந்த உடம்பே சுமை, எனக்கு ஏது சாப்பாடு? மேலக்கோபுர வாசலுக்கு போ, ஒரு குடும்பி இருக்கிறான், அவன்கிட்ட கேளு. குடும்பின்னா தெரியுமா? சம்சாரி, குடும்பத்தில் இருக்கவன். இந்த சிவபெருமான் இதுக்காகத்தான் வந்தார். நேரு அங்க போனார். மேலக்கோபுர வாசல்ல பத்திரகிரியார், நாய், திருவோடு, குடும்பம் இதான். அங்க இருந்து வந்தார். கீழக்கோபுர வாசலுக்கு போனேன். இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு? சாப்பாடு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே. அவர் என்ன சாப்பாட்டுக்காக வந்தாரு? வேற ஒரு காரியத்துக்காக வந்தார். கீழக்கோபுர வாசலுக்கு போனேன். அங்க ஒரு சாமியார் இருக்கார். சாப்பாடு வேணும்னு கேட்டேன். மேலக்கோபுர வாசலுக்கு போ, அங்க ஒரு குடும்பி இருக்கிறான்னார். அந்த குடும்பி நீங்க தானா? என்ன பார்த்து குருநாதர் குடும்பின்றார். குருநாதர் தப்பு சொல்ல மாட்டார். அதாங்க சிஷ்ய பிள்ளை, குருநாதர் தப்பு சொல்ல மாட்டார். அப்படின்னா அவர்கிட்ட இல்லாதது என்கிட்ட என்ன இருக்கு? திருவோடு நாயும். இதானே என்ன சம்சாரி ஆக்கி பிடிச்சு திருவோட்டை தூக்கி நாய் மண்டையில போட்டார். நாயும் செத்துது, திருவோடும் உடைஞ்சது. என்னங்க அர்த்தம்? நல்லா கேட்குறீங்கல்ல, என்ன அர்த்தம்? சந்நியாசி திருவோடு கூட வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்? எதனால? திருவோடு இருந்தா மத்தியானம் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை தண்ணி ஊத்தி ராத்திரிக்கு வச்சிருப்பான். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம்ல, நம்மெல்லாம் தேவையில்லைங்க. நான் சொல்லப்படாது. ஜூலை மாதம் அமெரிக்காவுக்கு போனேன்.
8 பாத்திரம் வரிசைக்கு இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன மாதிரி 4 பேரை அமுக்கலாம். ஒரு 4-5 பாத்திரம் எல்லாத்திலையும் மாவு ஆட்டி வச்சிருக்காங்க. நல்ல வேளை நான் திருப்பி திருப்பி பார்த்தேன், இயர் போட்டிருக்காங்களான்னு. போடலை. என்ன பண்றது? அப்படித்தான் சாப்பாடு. பழஞ்சாப்பாட்டை சாப்பிடாதே அப்படின்னு திருமூலர் சொல்றார். பழம்பொருள் போற்றன் மின். வேற வழி இல்லை. 2 பேரும் வேலைக்கு போற போது என்ன பண்றது? உள்ள வைக்கணும், சாப்பிடணும். இப்போ சன்னியாசி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணினால் அவன் சன்னியாசி இல்லை. கிடைச்சா சாப்பிடணும், கிடைக்கலையா சிவன் கொடுத்ததுன்னு இருக்கணுமா. விவேகானந்த சுவாமி அப்படித்தான் தெரிஞ்சார். பட்டினத்தார் அப்படித்தான் தெரிஞ்சார். இருக்கும் இடம் தேடி என்பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். இனி நான் இருக்கிறதுக்கு வந்து சோறு போட்டா உண்டு, இல்லையா நான் போய் எங்கேயும் கேட்க மாட்டேன். திருவோடு வச்சிருந்தா கூட அவன் சன்னியாசி இல்லை. இப்படி பார்த்தா நம்ம நாட்டில் சன்னியாசிய மைக்ரோஸ்கோப் வச்சுத்தான் தேடணும். திருவோடு கூட இருக்கப்படாது. முடிஞ்சது. 16 வருஷம் ஓடிருச்சு. கிட்டத்தட்ட மொத்தம் 20 வருஷம் ஆச்சு. இந்த திருவோடு உடைஞ்சு 16 வருஷம். பத்திரகிரியார் கையில சோறு வாங்குவார், பட்னத்தார்ட்ட நீட்டுவார். அவர் 3 கவளம் சாப்பிடுவார், மிச்சத்தை இவர் சாப்பிட்டு கையை தொடச்சிட்டு போயிடுவார். எல்லாம் சிவா சிவா சிவா. திருவிடைமருதூருக்கு போங்க, 2 பேர் சிலையும் அங்க இருக்கு. திருவிடைமருதூர்ல கேட்டு பாருங்கள். 16 வருஷம் ஓடிருச்சு. காசி ராஜா அழகான பொண்ணை கூட்டிக்கிட்டு வர்றான். பத்திரகிரியாரை பார்த்த உடனே அந்த பொண்ணு காலில் விழுந்து கும்பிடுது. பத்திரகிரியார் யாருங்கிறாரு. காசி ராஜா கும்பிடுறான். நான் காசி மன்னன். அந்த காலத்துல எல்லாம் காசி ராஜா தான் கதையில வருவார். ஏன்னா காசின்னு நினைச்சாலே புண்ணியம். காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை. காசி போய் பாருங்க, விஸ்வநாதர் அவ்வளவு கம்பீரமா இருக்கார். காசி ராஜா பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்துட்டான். இது என் மகள், கல்யாணம் பேசினேன், உங்கள் திருவடியை நாடி வந்திருக்கிறாள். எப்படி இருக்கும்? ஒரு நாயும் ஒரு திருவோடும் இருந்ததுக்கு நம்மளை குடும்பின்னு சொல்லிவிட்டாரு. இந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா சித்தனா என்னத்துக்கு ஆகிறது? என்ன சொல்லுவாரு? வேடிக்கையா சிரிக்கிறாரு. அந்த பொண்ணு காலில் விழுந்துச்சு. ஏம்மா, ஏன் இப்படி நினைக்கிறேன்? குருநாதா, உங்கள் திருவடிதான் எனக்கு சரணம். கல்யாணம் வேண்டாம், உங்களுக்கு கீழே இருக்கிறேன், உங்களுக்கு தொண்டு பண்றேன். ஏம்மா இப்படி கேட்கிறேன்? குருநாதா, என்ன தெரியலையா? தெரியலையே அம்மா. 16 வருஷத்துக்கு முன்னால நீங்கள் போட்ட சோற்றை உண்ட நாய் இப்பொழுது காசி ராஜாவுக்கு பெண்ணாய் பிறந்திருக்கிறது. நீங்க போட்ட எச்சில் சோத்தை சாப்பிட்டேன். சன்னியாசியினுடைய எச்சில் கிடைக்குமானால் அது பெரிய சொத்து. நினைச்சுங்க, கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. பாரதியார் அழகா பாடுவார், தின்ன பணங்கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். பழத்தை கொடுப்பானா கண்ணன். கிருஷ்ணனுடைய விளையாடல். அந்த கருப்பு கிருஷ்ணனை சொல்றேன், புரியுதா? அந்த கருப்பு கிருஷ்ணன், அவனுக்கு கிருஷ்ணம்னாலே அதான் அர்த்தம். பழத்தை கொடுப்பானா. இந்த பொண்ணு பழத்தை சாப்பிடுவாளாம், அந்த தட்டி பறிப்பானா. இவ சாப்பிட்ட எச்சில் பக்கத்தை அவன் சாப்பிடுவானா. தின்ன பழங்கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை. அது மாதிரி உங்கள் எச்சிலை சாப்பிட்டதால் நான் காசி மன்னருக்கு பெண்ணாய் பிறந்திருக்கிறேன். அப்படியா? வா, குருநாதர்கிட்ட கேட்பான். குருநாதர் யாரு?
பட்டினத்து சாமி. அவர் எங்கே இருப்பாரு? கீழக்கோபுர வாசல்ல படுத்து கிடப்பாரு. கீழக்கோபுர வாசலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அதான் கோவிலுக்கு என்ட்ரன்ஸ். குருநாதா, என்ன தங்கள் எச்சிலை சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? நம்ம அப்பவே என்ன நினைச்சான்? எச்சிலை சாப்பிட்டது ராஜா வீட்டு பொண்ணா பிறந்துருச்சு நினைச்சோம்ல. பத்திரகிரியார் கேட்கிறார், குருநாதா, உங்கள் எச்சிலை சாப்பிட்டா பிறவி வரப்படாதே, பிறவி வரக்கூடாதே. காரைக்காலமையார் என்ன கேட்டான்? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். பிறக்கப்படாது, போதும், பிறவி போதும். எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிட பிறவி அவதாரம் இனி உனதபயம் எனது இருடலும் இனி உடல் விடுக முடியாது. அருணகிரியார், குருநாதா, உங்கள் எச்சிலை சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? குருநாதருக்கு ஒன்றும் புரியல. தெரியலையப்பா, மகாலிங்கத்திட்ட கேட்பவா. எல்லாம் மகாலிங்கத்திட்ட போறாங்க. திருவிடைமருதூர் மகாலிங்கம், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே. அப்பர் சாமி வாக்கு, 5ஆம் திருமுறை. திருவிடைமருதா திரிபுராந்தகா வந்து நிற்கிறார் பட்டினத்தார். முன்னால பட்டினத்தார், அடுத்தாப்புல பத்திரகிரியார், அடுத்தாப்புல அந்த பொண்ணு. அதுக்கு நாய் அடியாள்னு பேர் வைக்கிறாங்க. நாய் அடியாள், நாயா இருந்து இப்போ அடியாளாக வந்தவள். பின்னால காசி ராஜா. 4 பேரு நிற்கிறாங்க. பட்டினத்தார் திருவிடைமருதா திரிபுராந்தகான்னார். ஒரு ஜோதி உண்டாயிற்று. 3 பேரும் கலந்துட்டாங்க. பட்டினத்தார் பாக்கி. எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு கலந்துருச்சு, எச்சில் சாப்பிட்டது. பத்திரகிரியார் கலந்துட்டார். பொண்ணை வளர்த்த புண்ணியம் காசி ராஜாவும் கலந்துட்டார். நான் தான் வாத்தியாரு, இது என் பையன், பையன் பாஸ் பண்ணிட்டா, வாத்தியார் ஃபெயிலா போயிட்டாரு. இருக்குமா இல்லையா? பகவானே, எனக்கு என்னைக்கையா மோட்சம் கொடுக்க போறேன்? கதை எங்கிட்ட தான் ஆரம்பிச்சாங்க. பத்திரகிரியார் ஊடால வந்தார், அவர் கதை முடிஞ்சிருச்சு. எங்கதை என்ன மிச்சம் இருக்கே? பட்டினத்தார் அழுவாரா மாட்டாரா? பெருமானே, சிவபெருமான் சொல்கிறார், இந்த கரும்பை வச்சுக்கோ. பேய் கரும்பு, பேய் கரும்பு கசக்கும், பேய் வெள்ளரிக்காய் கசக்கும். பேய் கரும்பு எப்படி இருக்கு? கசக்குது. எந்த இடத்திலே பேய் கரும்பு இனிக்குமோ அங்கே உனக்கு மோட்சம் போ. பத்திரகிரியாருக்கு முதல்ல மோட்சம், பட்டினத்து சாமிக்கு இன்னும் கிடைக்கல. ஏன்? அதானே முக்கியம். பட்டினத்து சாமி சன்னியாசியா மாறினதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கிரியை செய்யணும்னு ஊர்லயே சுத்திக்கிட்டு இருந்தார். இருந்து கடமையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம்தான் வெளியில வந்தார். இந்த பத்திரகிரியார் குருநாதர் பார்த்த உடனே அப்படியே விட்டு விட்டு சன்னியாசி ஆயிட்டார். பொண்டாட்டிட்ட சொல்லலை. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆத்துக்காரிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவேன்பா. சொன்னா வருவோமா? அவ்வளவுதான். அப்படியே சன்னியாசம்ங்க. யார்கிட்டையும் சொல்லல, மனைவிட்ட சொல்லல, மகன்கிட்ட சொல்லல, மந்திரிட்ட சொல்லல, உடனே சந்நியாசம். அதனாலதான் பத்திரகிரியாருக்கு ராஜமரியாதை கொடுக்கப்பட்டது. ஒற்றுடன் பற்றின்றி உலகை துறந்த செல்வ பட்டினத்தார் பத்திரகிரி பண்புணர்வதென்னாலோ. பட்டினத்தார் ஊர் ஊரா போறார். பெருமானே, பேய் கரும்பு எங்க போனாலும் கசக்குதே. நடந்து நடந்து கால் ஓஞ்சு போச்சு. என்னை படைச்சு படைச்சு பிரம்மா கை ஓஞ்சு போச்சு. பெத்து பெத்து தாய்மார்கள் இழைப்பில்லாம கஷ்டப்படுறாங்க. நான் எப்பையா உன் திருவடிக்கு வரப்போறேன்? என்னால முடியலையே. மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இழைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா.
நடந்து நடந்து கால் வலிக்குது, என்ன படைச்சு படைச்சு பிரம்மாவுக்கு கை ஓஞ்சு போச்சு, அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடு, என் வாழ்க்கைய முடி. இல்லை. இருப்பையூர் வாழ் சிவனே இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. இனி ஒரு கர்ப்ப பையில நான் வரப்படாது. மதுரைக்கு போனார், கடம்பவனம்னு பேரு. மீனாட்சிட்ட போனார், தாயே இது என்ன கடம்பவனம்? இல்ல கன்னிவனம். பேர மாத்தினார், கன்னிவனநாதா கன்னிவனநாதா. கன்னி யாரு? மீனாட்சி. அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. எங்கேயும் பேய்க்கரும்பு இனிக்கல. திருவற்றியூருக்கு போயிட்டார், கடிச்சார், இனிக்குது. அப்பா நமக்கு மோட்சம். 10 பையங்க கடற்கரையில விளையாடுறாங்க. தம்பிங்களா என்ன விளையாட்டுல சேர்த்துக்குவீங்களா? தாத்தா உனக்கு என்ன விளையாட்டு தெரியும்? எல்லா விளையாட்டும் தெரியும். என்ன விளையாட்டு தெரியும் சொல்லு. குழிய தோண்டி என்ன உள்ள போட்டு இந்த சாலை வச்சு மூடுங்க, அங்க வந்து நிற்பேன். நிஜமா? ஆமா. குழிய தோண்டினாங்க, சாமியை உள்ள தூக்கி போட்டாங்க, ஒரு பெரிய மூடியை போட்டு மூடுனா திரும்பினா சாமி அங்க வந்து நிற்கிறாரு. சித்தர். இந்த மண்ணை அள்ளித்தாரேன், சாப்பிடுவீங்களா? மண்ணை யாரு சாப்பிடுவா? இந்தா சர்க்கரை, கல்கண்டு, மிட்டாய். பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷம். சாமி நீ நல்லா விளையாடுற. நான் விளையாடத்தாண்டா வந்தேன், விளையாட்டு முடிஞ்சு போச்சு. என் சீடனுக்கு விளையாட்டு முன்னால முடிஞ்சு போச்சு, எனக்கு விளையாட்டு இப்ப தாண்டா முடிய போகுது. சாமி நீ ராத்திரி எங்க படுப்ப? இங்கேதான் படுக்க போறேன். எப்படி படுப்ப? குழிய தோண்டுங்க, என்னை புதைச்சிட்டு போயிருங்க. என்ன சாமி உசுரோட்டையா? ஆமா, கழுத்து மட்டும் வெளியில இருக்கட்டும். சரி. பயலுகள்லாம் சேர்ந்தான், குழிய தோண்டினா, சாமியை உள்ள தூக்கி போட்டான். இது வரைக்கும் மண்ணுக்குள்ள புதைச்சாச்சு, இது மட்டும் வெளியில, தலை மட்டும். நீங்கள்லாம் வீட்டுக்கு போ, சாப்பிடுங்க போங்க. எல்லா பையனும் போயிட்டான். சாமி ஓம் நம சிவாய. திருவற்றியூர் கடற்கரை, மண்டெல்லாம் சிவலிங்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவ. ஒரு பையன் வந்துட்டான். சாமி என்னடா ராத்திரி வீட்டில் போய் சாப்பிட உட்காந்தானா உன் நினப்பு வந்துச்சு, உனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டாந்து இருக்கேன் சாமி. உனக்கு பசிக்கும்ல, சாப்பாடு கொண்டாந்து இருக்கேன் சாமி. அப்படியா? உனக்கும் முடிஞ்சு போச்சு, உனக்கும் முடிஞ்சு போச்சு. 3 கவளங்குடு. பையன் 3 கவளம் கொடுத்தான். சாமி சாப்பிட்டார். நீ சாப்பிட்டியா? இல்லை, 3 கவளம் சாப்பிடு. சாப்பிட்டான். சட்டி அந்த ஓரத்தில் வை. கடற்கரை எங்க வச்ச என்ன? என் முன்னால படு. படுத்தான். தூங்கு. தூங்கினான். காலையில் அந்த பக்கம் போறவங்க பார்க்கறாங்க, ஒரு சிவலிங்கம், ஒரு நந்தி. சிவலிங்கம் பட்டினத்தார், நந்தி அந்த புள்ள கொடுத்து வச்சிருக்கு. பாத்தீங்களா? சாமிக்கு சோறு ஒருவேளை போட்டதுக்கு இன்னைக்கு அந்த நந்தியை எல்லாரும் கும்பிடுறாங்க. பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலைகள் திருவற்றி ஊர்மேவி வாழ்குமரநாயகா செங்கீரையாடி சிறுவரை முழக்கி அருளே சிறியனே நாணவ இருட்பறவை ஓடவே சிறுவரை முழக்கி அருளே. பத்திரகிரியார் ஆண்டவனோடு 2 கலந்தார். அதுக்கு அப்புறம்தான் பட்டினத்து சுவாமிகள் 2 கலந்தார். பட்டினத்தார் பாட்டுக்கள் நிறைய. ஒரு 2 மட்டும் தொட்டு காமிச்சிட்டு இந்த பேச்சை முடிக்கிறேன். வேதாந்த வேதமெல்லாம் விட்டொழிந்தே நிஷ்டையிலே ஏகாந்தமாக இருப்பதினி எக்காலம். வேதம் படிக்கிறோம், வேதாந்தம் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், பட்டி மண்டபம் நடத்துறோம். நடத்துறோமா இல்லையா? ஒரு ஆளு சொன்னா பதில் பேசுறோம், சண்டை போடுறோம். சண்டை போட்டா என்ன மிஞ்சும்? சண்டை தான் மிஞ்சும். வேதாந்த வேதமெல்லாம் விட்டொழிந்து நிஷ்டையிலே ஏகாந்தமாக. சதாசிவ பிரம்மேந்திரால் ஒரு மாணவனாய் இருந்த பொழுது நிறைய பட்டிமண்டபம் நடத்துவாராம். பதிலுக்கு பதில், கேள்விக்கு பதில்.
எல்லாரும் பயப்படுவாங்களாம். குருநாதர் உள்ளே இருந்து பார்த்தார், என்ன பேசிக்கிட்டே இருக்க அந்த பையன், சதாசிவான்னார். திரும்பினான், உன் வாய் ஓயாதான்னார். நின்று வச்சு. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. படிப்பு அதிகமாயிட்டா பேச்சு குறையும். பகவான் ரமணர் 2 பண்டிட்டுகள் தர்க்கவாதம் பண்றாங்க. பகவான் ரமணர் சிரிக்கிறார். கூட இருந்தவர், என்ன சாமின்னார். ரொம்ப படிச்சுட்டாங்க, அதனால தர்க்கவாதம் பண்றாங்க. நான் ஒன்னும் படிக்கல, நிம்மதியா இருக்கேன். புரியுதா? படிக்க 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 இந்த வாத புத்தி வரும். நிறைய அதனாலதான் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். யாரு? மாணிக்க வாசக சுவாமி. ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கருவது காலம். கவலை நமக்கு எத்தனை கவலை. பட்னத்தார் தான் பாடுவார், அன்ன விசாரம், சோத்து கவலை. 8:30 மணிக்கு இவர் முடிச்சிருவாரா, நம்ம வீட்டில் போய் சாப்பிடலாமா, இல்லை அதுக்கு மேலையும் போவாரா? அன்ன விசாரம், அதுவே விசாரம், அது ஒளிந்தால் சொன்ன விசாரம் சொர்ணம். தொலையா விசாரம், நல் தோகையரை பண்ண விசாரம், பலகால் விசாரம், பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சியே கம்பனே. காயாபுரி கோட்டை கைவசமாய்க் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்தடுப்பது காலம். எது காயாபுரி கோட்டை? இதான். இந்த காயாபுரி கோட்டை நான் சொன்னபடி செய்யணும். அதுக்கு எனக்கு அனுபூதி எப்ப கிடைக்கும்? எக்காலம் 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 சேயாய் சமைந்து செவிடு ஊமை போல் தெரிந்து வேய் போல் இருந்து உன் பெருமை கொள்வது எக்காலம். ஞானிகள் செவிடு மாதிரி திரிவார்கள், ஊமை மாதிரி திரிவார்கள். அது எந்த காலத்தில் எனக்கு கிடைக்கும்? இந்த எக்காலத்தை வச்சுத்தான் தாயுமானவ சுவாமிகள் பின்னாலே இதுபோல கன்னிகளை பாடினார். வந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு